நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. தமிழ்நாடு மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷன் நல உரிமைச் சங்கம் திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகின்ற உலக முதியோர் தின விழா இந்த சிறப்பு நிகழ்ச்சிற்கு நமது மாநில தலைவர் ஐயா சிவ சோமநாதன் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும்படி உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க திரு பிறை நுதலும் தனித்தனனும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிரமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இப்பொழுது வரவேற்புரை கணவதிப்பன் அவர்கள். உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஏற்றம் இறக்கம் வளர்ச்சி தளர்ச்சி ஏழமை முதுமை எல்லாம் உண்டு. ஆனால் மூப்பு என்பதும் நமது எல்லா உயிர்களுக்கும் உண்டு. ஆனாலும் மனிதர்களுக்கு கடமைகளும் கவலைகளும் அதிகமாக இருக்கின்றன. குடும்பத்தினர் வாழ்வில் முழுமையான வாழ்க்கை ஆகாது. அதற்கு அப்பாலும் சமுதாயத்திற்காக வாழும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை முழுமை அடைகிறது. ஆகவே முதியவர்களை ஒவ்வொரு மனிதனும் சமூகமும் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் அவர்களை மதிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் முகமாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை ஆண்டுதோறும் அக்டோபர் 1ஆம் தேதியை சர்வதேச முதியோர் தினமாக பிரகடனப்படுத்தி உள்ளது. 1990ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினால் கொண்டுவரப்பட்ட 45/106 தீர்மானத்தின் மூலமாக இந்த தினம் பிரகடனப்படம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகள் இந்த தினத்தை தேசிய விடுமுறை தினமாகவும் ஜப்பானில் முதியவர்களை கௌரவிக்கும் தினமாகவும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. உலகமெங்கும் வாழும் முதியோர்களின் நலன் மற்றும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் அதைகளை குறித்து ஆராய்வது, அவர்களுக்கென ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவது எல்லாமே இந்த நாளின் பிரதான நோக்கமாகும். உலகம் முழுவதிலும் உள்ள மூத்த குடிமக்களை மதிக்கவும் மரியாதை செலுத்தவும் குடும்பம் சமூகம் மற்றும் நாட்டுக்கும் அவர்கள் ஆற்றிய சேவைகளை நினைவு கூறும் வகையிலும் அவர்களின் அறிவு ஆற்றல் மற்றும் சாதனைகளை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ளவும் மக்களுக்கு எடுத்துரைக்கவும் நாளாகவும் இந்த உலக முதியோர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பொதுவாக 60 வயதை கடந்த ஆண் பெண்கள் எல்லோருமே மூத்த குடிமக்களாக கருதப்படுகின்றனர். அவர்கள் நலன்களை பாதுகாக்கவும் அவர்களின் உரிமைகளை மதிக்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அனைத்து முதியோர்களுக்கும் உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் சுகாதார வசதிகள் போன்றவைகள் கிடைக்கப்பெற வேண்டும். வாழ்வதற்கான நல்ல சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும். அவர்களை பாதிக்கக்கூடிய எந்த கொள்கை முடிவுகளிலும் அவர்களின் கருத்துக்களுக்கு அரசுகள் மதிப்பளிக்க வேண்டும். சமூகத்திற்கு சேவை புரியவும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். மனித உரிமை மற்றும் அடிப்படை சுதந்திரத்தை அவர்களுக்கு அனுபவிக்க வேண்டும். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் நலன் பராமரிப்பு சட்டம் 2007ஆம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதில் தீர்ப்பாயங்கள் மூலமாக சட்ட ரீதியான மற்றும் கட்டாயமான உறவுகள் மூலம் மூத்த குடிமக்கள் நலன் பராமரிக்கவும் உறவினர்களால் பாதிக்கப்பட்ட மூத்த குடிமக்களின் சொத்துக்களை மீட்டுக்கு ஒப்படைக்கவும் வகை செய்யப்பட்டுள்ளன. மூத்த குடிமக்களுக்கு சட்டப்படியான பாதுகாப்பு வழங்குதல், மூத்த குடிமக்களான பராமரிப்பு இயக்கங்கள் இல்லங்கள் நிறுவுதல், மூத்த குடிமக்களுக்கு தேவையான உயிர் பாதுகாப்பு மருந்துகள் இலவசமாக கிடைக்கப்பெறுதல் ஆகியவைகளை இந்த உலக முதியோர் தினத்தில் கட்டாயமாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று எடுத்துக்கூடப்பட்டுள்ளது.
2050ஆம் ஆண்டில் உலகில் 15 வயதுக்கு உட்பட்டவர்களை விட 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிக அளவில் இருப்பார்கள். அதில் இந்தியாவில் அதிக அளவில் இருப்பார்கள் என்று கணக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அனைவரும் முதியோர்களை மதிக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய எல்லா நலன்களையும் செய்யப்பட வேண்டும் என இந்த உலக முதியோர் தினத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நமது 18 ஆண்டு காலமாக இந்த மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷன் நல சங்கத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வந்து கொண்டிருக்கின்ற நமது மாநில தலைவர் அண்ணாச்சி சிவ சோமநாதன் அவர்களை உங்கள் அரவின் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு காமணி நேரத்தில் இங்கே வந்து விடுவார்கள். ஆகவே நீங்களெல்லாம் அமைதியாக இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்புரையை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதற்கிடையில் இந்த பட்டிமன்றம் அதுவரை இங்கே நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர் நல உரிமை சங்கத்தினுடைய உலக முதியோர் தின விழாவை மிக சீரோடு சிறப்போடு நடத்துகிற நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் பெருமை மிகு மரியாதைக்குரிய சிவ சோமநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியெல்லாம் இங்கே ஒருங்கிணைத்து மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் அடிப்படை காரணகர்த்தாவாக திகழ்ந்து கொண்டிருக்கிற மாவட்டத்தினுடைய செயலாளர் சமூக சேவகர் ஐயா கணபதியப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நல்ல கருத்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய பதிவாளர் வரகவி வள்ளல் என்று பாராட்டப்படுகிற ஐயா சிதம்பர பாண்டியன் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து பெருமையை சேர்த்து கொண்டு பட்டிமன்ற நாவலர்களுக்கெல்லாம் பரிசு வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய லட்சுமண பிள்ளை அவர்களே, வருகை தந்த மூத்த குடிமக்களுக்கெல்லாம் அனைவருக்கும் ஒரு சிறப்பு பரிசு வழங்க வேண்டும் என்று அவர்களுக்கு வாங்கி வருகை தந்திருக்கின்ற சாந்தி நகரை சேர்ந்த கீழப்பத்தை சிவன் திருக்கோயிலுடைய திருப்பணியினுடைய திட்ட மேலாளர் அன்பு சகோதரர் ஆத்ம சந்திரமோகன் அவர்களே, வருகையால் பெருமை சேர்க்கின்ற பெரியோர்களே, பட்டிமன்ற பாவலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கூறி இந்த பட்டிமன்றம் ஒரு மினி பட்டிமன்றம். இதை தொடங்கி வைப்பதிலே பெருமையும் பூரிப்பும் அடைகிறோம். நம்முடைய மூத்த குடிமக்கள் வெற்றி பெறுவதற்கு துணையாக அவசியமானது பணமா பாசமா என்ற தலைப்பில் ஒரு மினி பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது. பொதுவாக மூத்த குடிமக்கள் இன்றைக்கு உலக முதியோர் தினம். இந்த மூத்த குடிமக்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும், அவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லாமல் இன்பமாக வாழ வேண்டும் என்ற கருத்து எல்லார் மத்தியிலும் இருக்குது. அதை நாம் செயல்படுத்துவதற்கு எது வழி, அந்த மூத்த குடிமக்கள் எது இருந்தால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இன்பமாக இருக்கும், அதுக்கு அவசியம் பணமா பாசமா, இதான் இன்னைக்கு கேள்வியாக வைத்திருக்கிறார்கள். ஏன்னா மூத்த குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் அனுபவமும் யார் பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் உயர்வடைவார்கள். பழைய காலத்தில் என்ன இன்ஜினியர் படித்தாங்க, நாளைக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தி மண்டபத்தில் சூரிய ஒளி விழுத மாதிரி பழைய காலத்தில் கட்டியிருக்காங்க. அவர் எந்த பிஆ எம்இஆ என்னெல்லாம் கிடையாது. ஆனால் அப்போவே அவ்வளோ தூரம் நுட்பமாக ஒளி சூரிய ஒளி சரியான முறையிலே கலசத்தில் விழுவது மாதிரி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அற்புதம். பழைய காலத்தில் எவ்வளோ சிற்பங்கள், எவ்வளவு சிறப்பு, ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மணி ஓசை எழுப்புகிற அளவுக்கு ஆற்றலோடு செயல்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கோயில்களெல்லாம் கட்டியிருக்காங்கன்னா எவ்வளவு சிறப்பு. ஒரு கல்லெல்லாம் இன்னைக்கு கிரைன் இருக்குது, எல்லாம் இருக்குது தூக்குறதுக்கு. அந்த காலத்தில் தூக்குறதுக்கு வழி கிடையாது, சாரங்கட்டி மேலே எழுப்பி அந்த திருக்கோயிலை அமைத்திருக்கிறார்கள். அப்போ கட்டடக்கலையானாலும் சரி எல்லாவற்றிலும் அறிவுத்தரமாக இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நிறைய இப்போது நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்ம பழைய சோறை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. தண்ணியில் போட்டு புளிக்க வச்சு அந்த சாதத்தை நாம் மறுநாள் சாப்பிட்டால் நமக்கு உடல் நலம் பெறுகிறது என்று இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். மூத்த குடிமக்களுடைய ஆற்றல் அனுபவமும் ஆற்றலும் யார் பயன்படுத்தி கொள்கின்றார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள்.
ரெண்டாவது, எந்த குடும்பத்தில் வயதான மூத்த குடிமக்களை, அதாவது வயதான அப்பா அம்மாவை யார் வீட்டில் வச்சுருக்காங்களோ அந்த வீட்டில் சண்டை சச்சரவு வராது. ஏன் அப்படின்னா, பையனோ மருமகளோ ஏதோ பிரச்சனை பண்ணும்போது அவர்களை கூட்டு வச்சு உடனே சமரசம் செய்து அந்த குடும்பம் மகிழ்ச்சியில் திளைப்பதற்கு வழிவகுப்பார்கள். ஆனால் எந்த வீட்டில் தனி கொடுத்தனமா கணவனும் மனைவியும் கொண்டு தனி கொடுத்தனம் வச்சிட்டோம்னா கண்டிப்பாக 6 மாதத்தில் ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் போகும், இல்லை கோர்ட்டு போயிடும். ஏன்னா இந்த ஈகோ பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதையெல்லாம் சரி கட்டி அவர்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு கலங்கரை விளக்காக திகழ்வது யாருன்னா பெரியோர்களாகிய அந்த மூத்த குடிமக்கள். அதுக்கு தான் வள்ளுவ பெருமான் பெரியாரை துணை கோடல்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு, 10 பாட்டு. பெரியாரை பிழையாமைன்னு 10 பாட்டு. பெரியவர்களை நீ சரியா பயன்படுத்தணும்னா என்ன சங்கடம். இன்னொரு 10 பாட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியாரை துணை வச்சுக்கிட்டேன்னா உனக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லியிருக்கார். அதாவது உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியாராய் பேணி கொளல் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது ஒவ்வொருத்தருடைய சிறப்புக்கும் அடிப்படைக்கும் காரணம் அந்த மூத்த குடிமக்களுடைய சிறப்பு தான் என்பதை சொல்லியிருக்கின்றார். ஆகவே இப்போ உடனடியாக பட்டிமன்றம் தொடங்குகிறது. முதியோர்கள் வாழ்க்கையில் பெரிதும் அவசியமானது பணமே என்று பேசுவதற்காக கல்லூரி மாணவி கேத்தரின் அவர்கள் இப்போது வருகை தருகின்றார்கள். மதிப்புமிக்க நடுவர் அவர்களுக்கும், எண்ணணி எதிரணி அறிஞர் பெருமக்களுக்கும், பட்டிமன்றத்தை கண்டு கேட்டு ரசிக்க வந்திருக்கும் என் தாத்தாமார்களுக்கும், என் பெரியப்பாமார்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் இனிய மாலை வணக்கத்தை கூறி. வயசானவங்களே நீ மாமான்னு சொன்னாலே சந்தோஷப்படுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாரையும் உங்களை மாதிரியே நினைக்க கூடாது. சரி, என்ன தலைப்பு சொன்னீங்க நடுவர் அவர்களே? அதாவது மூத்த குடிமக்கள் சிறப்படைய பெரிதும் தேவை, பெரிதும் அவசியமானது பணமா பாசமா. ஆனா பரவாயில்ல, இங்க வந்த பிறகாது பட்டிமன்ற தலைப்பு என்னன்னு கேட்க அந்த அளவுக்கு உண்மையிலே பாராட்டுறேன். கேட்கணும்ல. ஆமா, இப்பவும் கேட்கலன்னா பெரிய தப்பாகி போகும் பாத்தீங்களா? ஆமா, ஏன்னா அப்படிதான் நம்ம பேசுறோம். பணம் தான் நடுவர் அவர்களே முக்கியம். இதுல ஒரு பெரிய பட்டிமன்றம் வச்சுதான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தேவையே கிடையாது. அடிச்சு பெஞ்சா மழை, அசையாம நின்னா சில, மீன் பிடிக்க வேணும் வலை. பட்டிமன்றம்னா எப்பவுமே எங்க கணபதி சுப்பிரமணியன் சார் தான் தலை. எங்க அணிக்கு தீர்ப்பு எழுதி எதிரணிக்கு வைக்கணும் ஒலை, இல்லன்னா வேண்டாம். வேண்டாம்ல, வேண்டாம். தீர்ப்பு ஒழுங்கா எழுதிடணும்னா அதெல்லாம் கரெக்டா இருக்கும், கரெக்டா இருக்கணும். ஆமா, எல்லாம் எங்க தாத்தா மாதிரின்னு சொல்லி ஏமாத்திடக்கூடாது. பேத்தி நான் இருக்கேன் பாத்துக்கோங்க. நடுவர் அவர்களே, பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இன்னைக்கு கிடையாது. பிறந்த அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வர சில்லறை வேணும். சில்லறை இருந்தாதான் இன்னைக்கு மதிப்பு. இதை ஒரே ஒரு உதாரணத்தை வச்சே சொல்லிடலாம். நம்ம ஸ்டேஜ்ல அந்த பேனர் கட்டி இருக்கிறீங்கல்ல, அதுல பாருங்க, ஒன்னு பாசம் மட்டும் வேணும் அப்படின்னா தமிழ்நாடு மூத்த குடிமக்கள் நல உரிமை சங்கம்னு மட்டும் போட்டிருக்கலாம்ல. பாசம் மட்டும் போதுன்னா தமிழ்நாடு மூத்த குடிமக்கள் நல உரிமை சங்கம்னு மட்டும் போட்டிருக்கலாம். எதுக்குங்க போட்டீங்க தமிழ்நாடு மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷன்தாரர்கள்? எதுக்கு வந்தது வார்த்தை? துட்டு காசு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே. பானையில சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, வேதனைய பங்கு வச்சா சொந்தம் இல்ல பந்தம் இல்ல. இதுதானே நடுவர் அவர்களே உண்மையான இன்னைக்கு வாழ்க்கை. சும்மா பேசலாம், பணமே வேண்டாம், பாசம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு. அதாவது பெண்ணும் கவனிக்காம சன்னும் கவனிக்காம இருந்தா கூட பென்ஷன் கவனிக்கும். அதுக்கு தான் பென்ஷன் அதுக்கு பேர் வச்சா. நடுவர் அவர்களே, என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு ஐயா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரா, குழம்புல உப்பு போடலையா. அந்த அம்மாட்ட கேட்டாங்களா, ஏமா குழம்புல உப்பு இல்லம்மா, 2 உப்பு குறையருக்கு போய் உப்பு எடுத்துட்டு வாமா அப்படின்னு. அந்த அம்மா விறுவிறுன்னு எந்திரிச்சு வெளியில போயிட்டான். அந்த ஐயாக்கு ஆச்சரியம் தாங்க முடியலையா, குழம்புல உப்பு இல்லைன்னு தானே கேட்டோம், இவன் எங்க எந்திரிச்சு வெளியில போறா அப்படின்னு. வரையில அந்த அம்மா 2 லேடி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு வரலாம். எவன்ல உப்பு கேட்டது? எவன் உப்பு கேட்டது? குடும்ப வன்முறை சட்டத்தில் பிடிச்சி உள்ள தள்ளி போடுவாங்க அந்த அம்மா. நடுவர் அவர்களே, உப்பு கூட கேட்க முடியாம ஒப்புக்கு இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா காரணம் என்னன்னா பணம். பென்ஷன் வாங்கி வீட்டில் வந்திருந்தீங்கன்னு வைங்களேன், அல்லது சம்பளம் வாங்கி வீட்டில், இப்போ எங்கள் அப்பா சம்பளம் வாங்குறாரு, ஒரு 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, அத்தாம்மாங்க. எதுக்குன்னா எங்கள் அப்பாட்ட பைசா இருக்கும், வண்டி ஓடும், நல்ல குடும்பம் ஓடும். 10ஆம் தேதிக்கு மேலே வாரும் போகிறோம், ரமேஷ் அப்பா சுரேஷ் அப்பாங்கன்னா குடும்பம் கடந்து நாடுறதுக்கு காரணம் என்னன்னா பணம். அந்த பணம் இல்லாமல் இன்னைக்கு ஒன்றுமே முடியாதுங்க. நீங்க உள்ள தாத்தா பாட்டிகள் எல்லாம் பார்க்கல, எனக்கு உண்மையில எங்க தாத்தா ஞாபகம் வருது நடுவர் அவர்களே. எங்க தாத்தா 74 வயசுல இப்போ ஒரு போன வருஷம் வந்து பிள்ளைகள்லாம் பெரிய சிக்கல் தாத்தா பாட்டிங்க.
என் பாட்டி இருக்காங்கல்ல. சரி பேசுமா பேசு. இந்தங்க மீனாட்சி அம்மா இருக்காங்க. மீனாட்சி அம்மா பாட்டியாமா? இதுல சந்தேகம் வரையா? சரி நீ கொலவரியில வச்சிருவோம் போல தருது. நடுவர்களே, நம்ம இந்த தாத்தாலாம் பார்க்கல, எனக்கு எங்க தாத்தா ஞாபகம் வருது. 74 வயசுல கடந்த வருஷத்துல ஆத்துல குளிக்க போன ஆள் தவறி இறந்து போயிட்டாங்க. உன் கூட தானே போனாரு? இல்ல தனியா என் கூட போனா காப்பாத்திருக்க மாட்டேனா. கடைசி நேரத்துல இறந்து போயிட்டாரு. எங்க தாத்தாவோட ஞாபகம், இங்க பல தாத்தாக்கள் உள்ள. நான் படிச்ச பள்ளிக்கூடம் இது, நான் படிச்ச ஸ்கூலு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஸ்கூலுக்குள்ள வரேன். இந்த மேடையில நான் இங்க படிக்கும் போது பல தடவை பேசியிருக்கேன். அதே மேடைக்கு பல வருடங்கள் கழிச்சு நம்ம இங்கே வாய்ப்பு கொடுத்த தாத்தாமார்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஒரு ஆசையோட தான் அந்த மேடைக்கு வந்தேன். ஆனா தலைப்பு வந்து கொஞ்சம் மோசமான தலைப்பு, உண்மையே பேசக்கூடிய தலைப்பு. பல பட்டிமன்றத்துல பேசுவோம், பொய் பேசுவோம். ஆனா இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில நான் உண்மையை பேசுவேன். கண்ணதாசன் அழகா சொல்லியிருப்பாரு, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது. அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதாம், கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நடுவர் அவர்களே, இங்க நீராளுங்கடல் உடுத்த தமிழ்தாய் வாழ்த்து ஒரு ஐயா பாடுனாங்க. உண்மையிலே அந்த கேசட்ல கேட்ட மாதிரியே இருந்தது. எனக்கும் பாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. பாட்டு தெரிஞ்ச நல் மக்கள் காலெல்லாம் விழுந்து கேட்டுக்கிட்டுதேன். ஏதோ நம்ம தாத்தா மாதிரிலாம் வந்திருக்காங்களே, கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்துவோமேன்னு சொல்லி நானா பாடுதேன். பாட்டுல மிஸ்டேக் இருந்தால் அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு, நடுவர் அவர்களே, பென்ஷன் இல்லைன்னா இன்னைக்கு பெரிய ஆட்களுக்கு வாழ்க்கை கிடையாது. பெண் பிள்ளைகள் பாசத்தை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெண் பிள்ளைகள் வளர்த்துருப்பாங்க, எல்லாருக்குமே பொம்பளை பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. எவ்வளவு பாசமா வளர்த்துருப்பாங்க. சாதாரண பாசமா பெண் பிள்ளைகள் மேல தகப்பன்கள் வச்சிருக்க பாசம். இப்ப எங்க வீட்டுல எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை வந்துட்டுன்னு வைங்களேன். எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துட்டுனா எங்க அப்பா என்ன, எங்க அண்ணன் என்ன பண்ணுவான் தெரியுமா, கடையில போய் 4 புரோட்டா சாப்பிடுவான். 4 புரோட்டா சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டு வீட்டு மொட்டை மாடியில போய் படுத்து தூங்கிடுவான். ஆனா பொம்பளை பிள்ளை நம்மளுக்கு தூக்கம் வராது. ஐயோ நம்ம அப்பா சாப்பிடலையே, நம்ம அம்மா சாப்பிடலையேன்னு 2 பேரையும் போய் எழுப்பி சாப்பாடு வச்சு அப்பாவுக்கு ஊட்டி விடையில. இங்க உள்ள ஒவ்வொரு தகப்பன்களும் சொன்ன வார்த்தையை தான் எங்க அப்பாவும் சொல்லுவாரு, என்ன பெத்த ஆத்தா செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஓ உருவத்துல நம்ம வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காமான்னு ஒவ்வொரு தகப்பன்களும் தனது பெண் பிள்ளைகளை பார்த்து சொன்ன காலம் அந்த காலம். இன்னைக்கு அவன் சொல்லுதான், தங்கச்சிக்கு 50 பவுன் போட்டியா, எனக்கு 70 பவுன் போடுன்னு சண்டை போடுத பெண் பிள்ளைகள் தானே இன்னைக்கு உலகத்துல இருக்கிறாங்க. யாரு பாசத்தை மதிக்கிறா, பாசத்துக்கு விலை போகிற ஆள்கள் தானே இன்னைக்கு இருக்காங்க. பாசம் கிலோ என்ன விலைன்னு கேட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு பாசத்தை தானே இன்னும் கொஞ்ச நாள்ல கடையில வந்துடும். யாராவது பாசமா இருக்கீங்களா, கடையில வந்து உட்காருங்க, அவங்களையும் விலைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுதானே இன்னைக்கு உலகம். எப்படி உலகம் போய்கிட்டு இருக்கு தெரியுமா. ஒரு அம்மா, ஒரு ஐயாவுக்கு பிடிச்சி ஒரு அம்மாவை ஊமை அம்மாவை கட்டி வச்சுட்டாங்களாம். வாய் பேச முடியாத அம்மாவை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்களாம். இந்த ஐயாவுக்கு ஆசையா பொண்டாட்டி குரலை கேட்கணும் அப்படின்னு. கல்யாணம் முடிஞ்சு முதல் இரவுல வந்து உட்கார்ந்தாங்களாம். அந்த ஐயா கேட்டாராம், அம்மா உனக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு. அந்த அம்மா பேசாமலே இருந்தாங்களாம். ரொம்ப அமைதியான பொண்ணு போல நம்ம பொண்டாட்டி அப்படின்ட்டு, அம்மா பேசுமா, அதான் யாரும் இல்லல்ல, என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்களாம், பே பே பேனாங்களாம். உடனே அந்த தாத்தா நம்ம ஐயாவுக்கு கோவம் வந்துட்டான். என்னடா ஒரு ஊமை பிடிச்சி பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்கன்னு விறுவிறுன்னு அம்மாட்ட போனாராம். என்னம்மா என் பொண்டாட்டி பேச மாட்டேங்க ஊமை போல அப்படின்னு. ஐயா நீ எது நினச்சிக்கிட்டு, அதை புரோக்கர் 1.5 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான். புரோக்கர் 1.5 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சமாளிச்சுக்கோன்ட்டாங்களாம். இவர் பார்த்தாரு, கதை ஒப்பேராது கேவலமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக சென்னை அப்போலோவில் கொண்டு போய் இப்போ அம்மாவை சேர்த்துட்டாரு. டாக்டர்கிட்ட போய் பார்த்தாரு. டாக்டர் எப்போ இஎன்டி பெரிய ஆளு ராயை போய் பார்த்து, டாக்டர் நல்லா இருப்பீங்க, எப்படியாவது என் பொண்டாட்டியை வாய் பேச வச்சிருங்க, அவளோட குரலை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குனாங்களாம். அந்த ஐயா பார்த்தாராம், இவன்ட்ட புடுங்கினாதான் புடுங்கினபடி, திருநெல்வேலிக்காரன் அப்புறம் ஏமாளி, வாய் தான் பேசுவான், ஒன்றும் இருக்காது, புடுங்கிட்டு விட்டுருவோன்னு. இல்லை ஊரில் போய் ஒரு 2 லட்சம் கொண்டு வா, 2 லட்சம் கொண்டு வா, அவன் பொண்டாட்டிக்கு வாயை திறந்துருவானார். இவன் பார்த்தான், கழுத போதுன்னு ஊருக்கு வந்து ஒரு வயக்காட்டை வித்தான், கொண்டு போய் 2 லட்சத்தை அடைச்சிட்டான். டாக்டரும் பார்த்தாரு, சரி பண்ணாரு, அம்மா பேசுது. 3வது ரூம்ல அவன் பொண்டாட்டி நல்லா பேசுதாயா போய் பாருன்னு இருக்காரு. நம்ம ஐயா விறுவிறுன்னு பொண்டாட்டி அத்தான ஆசையா வந்து கெட்டி பிடிப்பா, 2 லட்சத்தை கொடுத்து வயக்காட்டை வித்து என்னை பேச வச்சுட்டேன்னு நினைப்பாண்டு ஓடி போனாராம். சொன்னாலாம், என்னை கெட்டி 10 நாள் ஆச்சு, என்னை இங்கே ஒத்தையில போட்டுட்டு ஊர்ல உனக்கு என்ன சோழி, ஒரு நகை உண்டா, ஒரு பட்டு உண்டா, ஒரு துட்டு உண்டா, ஒரு மொட்டு உண்டானாலாம். பார்த்தாராம், கதை ஒப்பேராது, இவ வாயே பேச வேண்டாம், இவ ஊமையா இருக்கதே பெட்ருன்னு திருப்பி டாக்டர்கிட்ட வந்தாராம். டாக்டர் கூட 2 லட்சம் செலவானாலும் பரவாயில்ல,
இன்னொரு வயக்காட்டை வித்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது அவள் வாயை அடைச்சிருங்க அப்படின்னாவா. டாக்டர் சொன்னாரா, இல்லை நீ நினைச்சா திறக்கிறதுக்கும் நினைச்சா அடைக்கிறதுக்கும் என்ன வாக்கியா வாமடையால, வேணா உன் காதை செவிடாக்குதே நீ செவிடாலன்னாரா. இன்னைக்கு பல பேர் குடும்பங்கள்ல காது கேட்காத மனிதர்களாய் வாழ்ந்துகிட்டு இருக்க போய் தான் 60வது கல்யாணமும் 80ஆம் கல்யாணமும் நடந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னா நடக்காது. பொண்டாட்டி சொல்லுதெல்லாம் காதால கேட்டா எங்க நடக்க 60ஆம் கல்யாணம், சோழி முடிஞ்சு போவேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு பணம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. எல்லா உறவுகளும் பணத்தை மையப்படுத்தி மட்டும்தான் நடுவர் அவர்களே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சுகர் ஃபேக்டரி சொந்தமா வச்சிருப்பாரு, சொந்தமா சுகர் ஃபேக்டரி வச்சிருப்பாரு. ஆனா அவரால் காஃபில சீனி போட்டு குடிக்க முடியாது. கடையில போய் ஒரு காஃபி வித்தவுட் அப்படிம்பாரு. என்ன பைசா இருந்து என்னத்துக்கு, பாசம்தான் பெருசு. ஆனா அதை இன்றைய வாழ்க்கையில யாருமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பணம் படுத்துற பாடு அப்படி. சின்ன இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் 100ல போறான், 108ல வரான். காத்துல செல்போனை இப்படி வச்சுக்கிட்டு தான் மாப்பிள்ள வந்துட்ட மாப்பிள்ள வந்துட்ட மாப்பிள்ள வந்துட்ட மாப்பிள்ளங்க. மறுநாள் காலையில தினகரன் பேப்பர்லயோ தந்தி பேப்பர்லயோ தலைப்பு செய்தியா வந்துருதான். என்ன வரத்து வரானுங்க. காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ட்ரெஸ் போடுதானே தெரிய மாட்டேங்குது. பச்சை பேண்ட், மஞ்சள் சட்டை, தலையில ரோடு போட்டு அண்ணாச்சி பழ கட்டிங் பண்ணிக்கிட்டு அலைதான் அடிச்சுட்டா. நம்ம பேசுறத அவர் கவனிக்கவே இல்லை, கரெக்டா தட்ட மட்டும் செஞ்சிருவாரு. ஐயம்மா பேசுற என்னதான் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அது சரிதான். நடுவர் அவர்களே, பேரன் பேத்தி பெற்ற ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இந்த பாசத்துக்கு ஈடா உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் இந்த கலியுகத்துல இந்த 2015 பணம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. நடுவர் அவர்களே, பென்ஷன் பெண்ணும் காப்பாத்தாது சன்னும் காப்பாத்தாது. அதுக்கு தான் கவர்மெண்ட் கொண்டு வந்தா பென்ஷன் சொல்லி. இது ஏதோ ஒரு தேவதைகள் படி அளக்கிற இதிகாச காலம் இல்ல, ரேஷன் படி அளக்கிற சாதாரண காலம் இது. பணம் இருந்தா மட்டும்தான் வாழ முடியும். அதுக்கு தான் பாரதிதாசன் சொன்னாரு, ஓடப்பராய் இருக்கும் ஏழை அப்பர் உடையப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உடையப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகி விடுவார் உணரப்பா நீன்னு சொல்லி. அந்த வாழ்க்கை தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தான் வைரமுத்து அழகா எழுதியிருப்பாரு, எறும்பு கடிச்சு அழுதாலும் பசிச்சு அழுதியோன்னு என் மார்பை தந்திருக்கேன், எறும்பு கடிச்சு அழுதாலும் பசிச்சு அழுதியோன்னு என் மார்பை தந்திருக்கேன், ஒரு பாட்டில் தண்ணி கேட்டதுக்கு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுட்டியேன்னு எழுதியிருப்பாரு. என்ன ஒரு சம்பவம் நடுவர் அவர்களே. இன்றைக்கு முதியோர்கள் எல்லாம் பாசத்துக்கு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் இன்றைய மக்களிடத்தில் பணம் மீது இருக்கும் மோகம் மட்டும்தான் நடுவர் அவர்களே. அதே வைரமுத்து ஐயா இன்னொரு கவிதையில எழுதியிருப்பாரு, ஈமை சடங்கு நடக்கவிருக்கிறது உன் தந்தைக்கு, அமெரிக்காவில் இருந்து வந்துவிடு என்று. அதற்கு மகன் மறுமொழி எழுதியிருப்பான், என்னால் வர இயலாது, தயவு செய்து ஈமை சடங்கை வீடியோ பிடித்து அனுப்பி வையுங்கள், திருநெல்வேலி ஈமை சடங்கை அமெரிக்க என் நண்பர்கள் யாரும் பார்த்ததில்லையாம் என்று எழுதியிருப்பான் நடுவர்களே. இதுதான் இன்னைக்கு காலம். பணம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது நடுவர்களே. சிங்கத்தை யாரும் கொஞ்சவும் முடியாது, கரன்சி நோட்டுகளை யாரும் மிஞ்சவும் முடியாது. என்ன வேணாலும் விலைக்கு இன்னைக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் பணம் மட்டும்தான் நடுவர்களே. நீங்க சொன்னீங்க ஆரம்பிச்சதுமே வீட்டில் பெண்களுக்குள்ள சண்டை வந்துருது அப்படின்னு சொல்லி. இந்த மாமியா மருமக பிரச்சனையை பத்தி இழுச்சிங்க. மாமியா மருமக பிரச்சனை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போற கூட நிறுத்திடலாம், மாமியா மருமக சண்டையை தீர்க்க முடியல. மாமியாலையும் மருமகளையும் ஒரே ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிங்கன்னா 2 மணி நேரத்துல 2ல 1 செத்துரும். முடிய பிடிச்சு சண்டை போட்டே செத்து போயிருவாளுவோம். அந்த வரத்து வருதுக்குன்னா காரணம் என்னன்னா பணம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓன்ட்ட பணம் இருக்க ஏன்ட்ட இல்லையே ஓன்ட்ட இருக்கேங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை, பணத்து மேல இருக்கிற அந்த மோகம் தான் இன்னைக்கு மாமியார் மருமகளுக்கு சண்டைக்கு கூட காரணம். கல்லூரி மாணவிகள் ஒரு 5 பேர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டாங்களாம். கல்லூரி மாணவிகள் 5 பேர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டாங்களா. ஒரு அம்மா இன்னொரு அம்மாவை பார்த்து கேட்டுச்சா, மெக்கானிக் மாப்பிள்ளையை கட்டியிருக்க, நல்ல சம்பாத்தியம் உனக்குன்னு நீ நல்லா தானே இருப்பேன்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், நான் படுத்த பாடு எனக்கு தான் தெரியும், கார் ஷெட்ல படுத்து காருக்கு அடியில படுத்து நட்டப்புறம் திருக்குதான், அதே ஞாபகத்துல வீட்டுக்கு வந்து கட்டிலுக்கு அடியில படுத்துட்டு நட்டப்புறம் திருக்கிருதான், நானும் பிள்ளைகளும் கீழே விழுந்து கிடக்கும், நான் படுத்த பாடு எனக்கு தான் தெரியும்னுச்சான். ஒரு அம்மா அரசியல்வாதியை கட்டியிருந்தாங்களா, அந்த அம்மா பிடிச்சி கேட்டாங்களா, அரசியல்வாதியை கட்டியிருக்க, நல்ல சம்பளம், நல்ல அரசியலை விட்டு போயிட்டா கூட புறம்போக்கு நிலத்தெல்லாம் நீ வளைச்சு போட்டுறத வச்சு வாழ்ந்துக்கலாம், உனக்கு நீ நல்லா தானே இருப்பேன்னுச்சான். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், நான் படுத்த பாடு எனக்கு தான் தெரியும். விடிய விடிய மைக்கில் பேசுதாரு, அதே ஞாபகத்தில் வீட்டுக்கு வந்து என் கொண்டையை பார்த்துட்டு மைக்கு நினச்சிக்கிட்டுதாரு. வீட்டுக்கு வந்தோன்னா கொண்டையை பிடிச்சிட்டு பக்கத்து வீட்டில் அமர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் மாமியாமார்களே, எதிர்த்து வீட்டில் அமர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் கொழுந்தியாமார்களே, பின் வீட்டில் பேன் பார்த்து கொண்டிருக்கும் மாமன் மாமிமார்களேன்னு ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னாங்களாம். எப்பந்தாங்க அவன் புருஷன் படுப்பாரு அப்படின்னு கேட்டாங்களாம். ஒரு பொன்னாடையை தூக்கி எதிரணியின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்துக்கிறோம்னு போத்துனாதான் அந்த பன்னாடை படுக்குன்னு சொன்னாங்களாம்.
ஆண்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் பென்ஷன் வாங்கினாலும் இன்னைக்கு பணம் இருந்தாதான் வாழ்க்கை. மூத்த குடிமக்கள் மட்டுமில்லை, கருவில் இருந்து கல்லறை வரை இன்னைக்கு பணம் இருந்தாதான் வாழ முடியும் என்ற காரணத்தினால் மூத்த குடிமக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருவது பாசத்தை விட பணமே 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 என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. சங்கத்தின் சார்பில் வருக வருகவென அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அவர்களுக்கு வருகின்ற உரிமைகளெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும், நமது உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இங்கு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். உரிய மாவட்ட வருவாய் அதிகாரி அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஆண்டோர்களே சான்றோர்களே, இன்றைய தினம் சில உலக முதியோர் திருவிழா மிக சிறப்பாக இன்றைக்கு நமது மாவட்டத்தின் சார்பாக இங்கே பாளையங்கோட்டையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது உலக முதியோர் திருவிழா வந்து இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமின்றி அகில இந்திய ரீதியும் உலகத்திலே வந்து வருகிறது. நம்ம 2000 ஆண்டுகள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது முதியோர்களை பற்றியும் அவர்களுடைய அறிவு ஆற்றல் சிந்தனை செயல்களை பற்றியும் இதிகாசங்கள் புராணங்கள் மற்றும் திருமறைகள் காவியங்கள் காப்பியங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருந்தது. அந்த அளவிலே இங்கே நமது முதியோர்களுடைய அறிவு ஆற்றல் அவர்களுடைய செயல்திறன் எல்லாம் பதிக்கப்பட்டிருந்தது. அதை அந்த அந்த அது பழைய வரலாறாக இருந்து வந்தது. பின்பு பல ஆண்டுகளாக இந்த தமிழ்நாடு மூத்த குடிமக்களுடைய நிலையை புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது என்று தமிழகத்தில் மட்டுமின்றி அகில இந்திய ரீதியிலும் உலகத்தின் அளவிலும் இருந்து வந்தது. அதைத்தான் மற்றவர்களெல்லாம் அதை புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது என்ற முறையிலே உலக அளவிலே உள்ள மூத்த குடிமக்கள் அத்தனை பேர்களும் 1982 வியன்னாவில் கூடி வியன்னாவில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அதிலே மூத்த குடிமக்களுடைய எழுச்சியை பற்றியும் எண்ணத்தை பற்றியும் அவர்கள் புறக்கணிக்கக்கூடாது என்பதை பற்றியும் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி ஐக்கிய நாடு சபைக்கு அறிவித்தார்கள் 1982. பின்பு 1992 தான் ஐக்கிய நாடு சபை அந்த கோட்பாடுகள் கொள்கைகளை அங்கீகரித்தது. அது அங்கீகரித்த பின்பு 1999 ஐக்கிய நாடு சபை இதை ஏற்றுக்கொண்டது. அது மூத்தவர்களுக்கான கோரிக்கைகள் கோட்பாடுகளை ஏற்படுத்த வேண்டும், அதை தீர்மானிக்க வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானித்தார்கள். அந்த அளவில் 1999 ஒரு மூத்த குடிமக்களுக்காக உலக முதியோர் தினம் உலகமெங்கும் கொண்டாட வேண்டும், உலகமென்றும் 1/10 தேதி என்று கொண்டாட வேண்டும் என்கின்ற முறையிலே ஒரு முடிவு எடுத்தார்கள். அந்த அடிப்படையின் முறையிலே அகில இந்திய ரீதியில் 13/2/1999 அன்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அதிலே இந்த மாதிரி உலக முதியோர் தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற முறையிலேயும் மூத்த குடிமக்களுடைய செயல்பாடுகள் பாராட்டப்பட வேண்டும் என்றும் மிகவும் சிறப்பாக அவங்க எடுத்து கூறினார்கள். இப்படி 1999 செஞ்சுருக்காங்க. ஆனால் நமது சங்கம் வந்து தமிழ்நாடு மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர் உரிமை சங்கம் 17/4/98 துவக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது பென்ஷனர்களுக்குன்னு எத்தனையோ சங்கங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இதில் வந்து சீனியர் சிட்டிசன் மூத்த குடிமக்களுக்காகவும் நாம் பாடுபட வேண்டும், மூத்த குடிமக்களுக்காக மட்டுமின்றி மற்றவர்களுக்காகவும் நாம் உழைக்க வேண்டும் என்கிற முறையிலே தான் அதை தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன் அண்ட் பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்று 17/4/98 தீர்க்க தரிசனமாக தெரியும். அதன் பின்பு தான் 99வது வருஷம் இந்த 13/2/99 அகில இந்திய ரீதியிலே இந்த மாதிரி ஒரு மூத்த மகளுடைய மாநாடு நடத்த வேண்டும், மூத்த குடிமக்களுக்காக வேண்டிய சலுகைகளை அடைக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆகவே நம்முடைய அமைப்பு வந்து சாமானியர்கள் சாதாரணங்களுக்காக மிகவும் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம அமைப்பு இருந்து வருகின்றது. இந்த வகையிலே தான் நம்ம அமைப்புக்கு எந்த விதமான ஆதரவோ பணவலிவோ பண வலிமையோ பத்திரிகை வலிவோ கிடையாது. அப்படி இருந்தும் நம்ம இந்த 18 ஆண்டுகளாக நாம் செயல்பட்டு நம்ம மிக சிறப்பாக நடத்தி வருகின்றோம். இந்த அளவிலே நம்ம உலக முதியோர் தினத்திற்காக இந்த நமது மாவட்ட வருவாய்த்துறை அவர்கள் வந்திருப்பது நமக்கு பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது. அவர்களுடைய பெருந்தன்மையான இனத்தை கொடுக்கின்றது.
நமது மாவட்ட வருவாய் அதிகாரிகள் உலக முதியோர்கள்னால் சாதாரணவர்கள், சாமானியப்பட்டவர்கள், சமுதாயத்திலே ஒரு அளவுக்கு உள்ளவர்கள் என்பதை எல்லாம் நினைக்காமல் நம்முடைய உலக முதியோர் தின விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வந்திருப்பது மிகவும் சிறப்பாக. அவர்கள் ஏன்னா நமக்கு எந்த விதமான பண விளைவு இல்லை, பக்க விளைவு இல்லை, ஆதிக்க விளைவு இல்லை. அப்படி இருந்தும் நாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நடத்தினோம். அந்த அமைப்பிலே அவங்க கலந்து கொள்வது இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 20 லட்சம் மக்களுடைய சார்பாக அவர்களுக்கு பெருமை அடையக்கூடிய நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே நம்ம அமைப்பை வைத்து நாம் நடத்தி வருகின்றோம். 18 ஆண்டுகளாக நாம் நடத்தி வருகின்றோம். இந்த அளவிலே 1999 நமது ஆற்றுகின்ற அரும்பணி, நாம் நீட்டுகின்ற நேசக்கரம், அதையெல்லாம் பார்த்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது இருந்த ஜெகதீசன், சுப்பலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் நம்மளை எல்லாம் அங்கே மத்திய அரசிலே நேஷனல் பாலிசி ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் என்கின்ற உறுப்பினராக நியமித்தார்கள். அந்த உறுப்பினராக நியமித்த நேரத்திலே தான் நாமெல்லாம் அங்கே முறையிட்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்து கூறி முதியோர்களுக்கான எந்த இன்னல்கள் இருக்கின்றன, இடர்பாடுகள் இருக்கின்றன, எத்தகைய கோட்பாடுகள் ஏற்படுவது வேண்டும், வறுமை கோட்டுக்கு கீழே எத்தனை அளவிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் எடுத்து கூறி அங்கே ஒரு ஆக்ட் சேமிக்கிறார்கள். 1970 பேரண்டல் ஆக்டுங்க முதியோர்களுக்காக ஒரு ஆக்ட். அந்த முதியோர் ஆக்ட் படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கவுன்சில் ஏற்படுத்தணும். அதே சமயத்தில் தமிழகத்திலையும் ஒரு கவுன்சில் ஏற்படுத்தணும். அந்த முறையில் இங்கே கவுன்சில் நடந்து வந்தது. நமது மாவட்டத்திலையும் ஒரு கவுன்சில் நடந்து வந்தது. நான் கூட அந்த இதுக்கு போயிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த கவுன்சில் இடையில இப்போ நின்று போச்சு. நம்ம மாவட்டத்தில் இப்போ நடக்கலை, பல ஆண்டுகளாக நடக்கவில்லை. நமது மாவட்டத்திலும் இன்றுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலும் சரியாக நடைபெறவில்லை. ஆகவே நாம் அவசியம் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முறையிலே தான் ஒரு கவுன்சில். அந்த கவுன்சிலில் முதியோர்களுக்கு என்னென்ன லாக்காக்களே என்னென்ன பிரதிநிதித்துவம் இருக்கின்றது, என்னென்ன முறையிலே செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் விளக்கமாக கூறியிருக்கின்றோம். அதுக்காக அந்த பேட்ரன் ஆக்ட் 1970 போட்டு அது தமிழகத்திலேருந்தும் அவங்க கொடுத்துருக்காங்க. தமிழக அரசும் இந்த மாதிரி ஒரு பேட்ரன் நீங்கள் செய்யணும் போட்டு பேட்ரன் ஆக்ட் நீங்கள் ஏற்படுத்தி அந்த ஏற்பாட்டை நீங்கள் சரியான முறையில் நடத்தணும். அப்படிங்கிற முறையிலேயே எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு கவுன்சில் இருக்குது. அதே மாதிரி நம்ம மாவட்டத்துலேயும் கவுன்சில் இருந்தது. நம்ம இவரெல்லாம் ஆர்வமெல்லாம் அதில் மெம்பராக இருந்தார். இப்போ அந்த கவுன்சில் நடைபெறவில்லை. ஆகவே அதற்காக அந்த கவுன்சிலை திரும்ப ரிவைவ் பண்ணணுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதே மாதிரி நமது மாவட்டத்தில் அந்த கவுன்சில் வந்தாச்சுன்னாலே முதியோர்களுக்கு உண்டான பிரச்சனை அவ்வளவும் தீர்ந்து போச்சு. அந்த பேட்ரன் அந்த சீனியர் சிட்டிசனுடைய ஆக்டில் கிளீனாக தெளிவாக சொல்லியிருக்கான். என்னென்ன முதியோர்களுடைய பிரச்சனை, எந்தெந்த லாக்காக்கள் பிரச்சனை என்பதையெல்லாம் சொல்லியிருக்கான். இங்கே நம்ம மாவட்டத்தில் அந்த கவுன்சில் அனைத்து இலாக்கா பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு கவுன்சில் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த கவுன்சில் இப்பொழுது இல்லாமல் இருக்கிறதுனால முதியோர்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நாம் எடுத்துக்கூற முடியவில்லை. இது சென்ட்ரல் ஆக்ட், அதோட கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டு கவர்மெண்ட் ஜிஓ இருக்குது. ஆகவே இந்த கவுன்சிலை கண்டிப்பாக நிறைவேற்றணும்னு நான் ரிவைவ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட பொறுப்பேற்ற நேரத்தில் நான் அந்த இதை லேசாக சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த கவுன்சிலில் கொஞ்சம் ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். அதோடு இது நம்ம மாவட்டத்தில் இந்த இது 1998 18 ஆண்டுகளாக இருக்கின்றது. நமது மாவட்டத்தில் இருக்குன்னு தனி இடம் கிடையாது. என்னால் இருந்த மாவட்ட வருவாய்த்துறை திரு தம்பித்துறை அவர்கள் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி நமக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க. அதன் பின்பு அதில் பல அரசியல் தலைகள் ஏற்பட்டு நீதிமன்றத்துக்கு முன்னால் நமக்கு ஒதுக்கப்பட்ட இடம் வேறு யாருக்கோ ஒதுக்கப்பட்டு விட்டது. அந்த முறையிலே நம்ம இந்த இடம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நான் இப்போ மாவட்ட வருவாய் அதிகாரிகளை கேட்டுக்கொள்வது, இப்போ கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸில் எவ்வளவோ பில்டிங்கெல்லாம் இருக்குது. அதில் ஒரு பில்டிங்கில் ஒரு ஓரத்தில் ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு நீங்கள் ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு வசதியாக இருக்கும். அது காலமுள்ளவளவும் அது உங்களுடைய பேர் சொல்லி கொண்டு இருக்குது. எதுக்காக இந்த 2 கோரிக்கையை தான் நான் சொல்கிறோம். அதாவது
நாம் இப்போ கூட அண்மையில் ஒரு மாநாடு நடத்தினோம் காஞ்சிபுரத்தில் 38 தேதியில். அதில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தோம். அதில் வந்து என்ன, ஆந்திரத்திலும் கேரளத்திலும் சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு தனியாக அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. சீனியர் சிட்டிசனுடைய பாலிசி என்று வகுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் தனியான லாக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நம்ம அரசையெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ வந்து மாவட்ட we know the limitations of the district administration. ஆகவே நாங்கள் இங்கே இந்த 2 கோரிக்கை, இது வந்து இது கோரிக்கை இல்லை, வேண்டுகோள் தான். அதாவது அந்த ஆக்ட் போட்டிருக்கேன், அந்த ஆக்ட் படித்து கவுன்சில் இருக்கணும். கவுன்சில் ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் எப்படி? கவுன்சில் ஃபார்ம் பண்ணது இப்போ நடக்கலை, பல ஆண்டுகளாக நடக்காமல் இருக்கிறது. ஆகவே அந்த கவுன்சில் பண்ணால் தான், கவுன்சிலை ஏற்படுத்தினா தான் முதியோர்களுடைய திட்டங்களை சொல்ல முடியும். 3 மாதத்துக்கு ஒருக்க அந்த கவுன்சில் நடக்கும். அதில் பல்வேறு பேர் அதில் வந்து கலந்துக்கிடுவாங்க. அதில் வந்து நம்ம கருத்துக்களை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். ஆகவே அந்த கவுன்சிலை நீங்கள் அவசியம் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லணும். இப்போ வந்து இந்த ஒரு பில்டிங் கேட்கும். இந்த மாவட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலருக்காக நான் ஒரு கட்டடம் இருக்குது பாலத்துக்கு அடியில். நீங்கள் வேணால் சார் பார்த்தாங்களோ என்ன மாதிரி தெரியுது. வருவாய்த்துறை அலுவலரால் எக்ஸிஸ்டிங் ஆஃபீஸ் அது இப்போ வருவாய்த்துறையில் பணியாற்றக்கூடியவங்களுக்காக இது. அது நான் தான் அந்த சமயத்தில் நான் கட்டினேங்கிறத உங்களுக்கு பெருமையோடு நான் சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுறேன். கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடி ரூபாய் அளவில் இன்றைக்கி இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் நாம் இல்லை இப்போ. அப்போ வந்து நாம் ஒரு இளமையாக இருந்த நேரத்தில் நாம் அந்த நேரத்தில் அந்த கட்டிடத்தை கட்டி நம்ம இது பண்ணோம். இப்போ வந்து நாம் நமது வாழ்வின் அந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் நாம் செய்ய முடியாத ஒரு நிலைமையிலே தான் நம்ம சொல்லியிருக்கோம். சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து நாலெட்ஜ், இன்டெலிஜென்ஸ், இனிஷியேட்டிவ் அண்ட் விஸ்டம் என்கின்ற முறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்கிற முறையில் தான் நான் இந்த 2 கோரிக்கைகளையும் உங்கள்கிட்ட அவசியமாக சொல்கிறோம். நீங்கள் முடிந்தீங்கன்னா நீங்கள் அதை செய்தீங்கன்னா என்றென்றும் இந்த மாவட்டத்தினுடைய ஏதாவது நீங்கள் செய்யக்கூடியது வந்து இன்றைக்கி பென்ஷன்கள் மட்டும் வந்து என்னன்னா 10 பென்ஷன்கள், இந்த பென்ஷன் போன்ற ஓய்வூதியம் படியவங்க 10% தான் இருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸு மற்றவங்க எல்லாரும் வெவ்வேறு துறையில் இருக்காங்க, பல்வேறு பகுதியில் இருக்காங்க, பல்வேறு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே அவங்களெல்லாம் செய்ய முடியாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே நீங்கள் செய்யக்கூடிய உதவி வந்து இந்த மாவட்டத்தில் உள்ள 20 லட்சம் மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாம் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இந்த நேரத்தில் நீங்கள் இந்த அளவில் இந்த அமைப்புக்கு நீங்கள் நேற்று நான் பார்த்தேன் டிஆர்ஓ 2 நாளைக்கு வந்து. அப்போ அவங்க உள்ள கூட நான் வெளியே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக நீ வாரேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்திருக்காங்க. அதுக்கு இந்த தமிழ்நாடு மூத்த குடிமக்கள் பென்ஷனர் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இது மட்டுமல்ல, இந்த பெருமை வந்து இங்கே தமிழ்நாடு மூத்த குடிமக்களுக்கு மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் உள்ள 20 லட்சம் மக்களுக்கும் ஒரு பெருமை. அவர்கள் அந்த இது அந்த அளவுக்கு நமக்கு சேவை செய்கின்ற அளவிலே அவங்க வந்து இருக்கின்றார்கள். அதாவது இன்றைக்கு இந்த உலக முதியோர் தினம் வந்து காஞ்சியிலும் தூத்துக்குடியிலும் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறுகிறது. இந்த மாவட்டத்திலே இந்த மாவட்ட வருவாய் அதிகாரிகள் கலந்து கொண்டு நமக்கு சிறப்பது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அதற்கு மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதற்கு அடுத்தபடியாக சிதம்பர பாண்டியன் அவர்கள் உரையாற்றுவார் இருக்கிறார்கள். அவர்களிடம் அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நம்ம அந்த பட்டிமன்றத்தை நடத்துங்கள். அது முடித்தவுடனே சிதம்பரம் நினைச்சு பேசுவார்கள். தொடர்ந்து பாசமே என்ற அணியிலே புலவர் கந்தகுமார் அவர்கள் இப்போது பேச வருகை தருகின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். முதியோர் வாழ்க்கையில் பெரிதும் அவசியமானது பணமா பாசமா என்ற அருமையான தலைப்பு. பணமே என்ற அணியில் கேத்ரின் அவர்கள் பேசி சென்றிருக்கிறார்கள். ஆக பாசம்தான் பொதுவாக தேவை. அதாவது இப்போ விடுமுறைக்கு பாருங்கள், ஒரு காலாண்டு விடுமுறை, அரையாண்டு விடுமுறை, முழு ஆண்டு விடுமுறை எல்லாம் வெளியூரில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் எல்லாம் தாத்தா பாட்டியை பார்ப்பதற்காக, தாத்தா ஆச்சியை பார்ப்பதற்காக வீட்டுக்கு வருகிறார்கள். அப்போது அவர்கள் சந்திக்கின்ற அந்த பாசம் இருக்கிறது, அது எத்தனை அற்புதமான ஒரு பாசம். அந்த தாத்தா பேரனை கொஞ்சுவதும், பாட்டி பேத்தியை கொஞ்சுவதும், அவர்களுக்கு வேண்டிய துணிமணிகளை வாங்கி கொடுப்பதுமே ஒரு பெரிய சந்தோஷம். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நிச்சயமாக அந்த பணத்தினாலே பாசத்தை வாங்கிவிட முடியாது.
ஒரு மகன் அமெரிக்காவில் இருக்கிறான், அவனுடைய தந்தையாரை கவனிப்பதற்கு ஆளே இல்லை. இது உண்மை சம்பவம். தனியாக ஒரு வீட்டை அமைத்து அதற்கு ஒரு வேலைக்காரர்களையும் வைத்து பணத்தை வைத்து என்னென்ன உதவிகள் செய்திருக்கிறார். ஆனால் அவர் மனதிலே அமைதி இருக்கிறதா, சந்தோஷம் இருக்கிறதா என்று எண்ணி பார்த்தால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் பணத்திற்கு வருபவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு நிலையினால் பணத்திற்காகத்தான் வருகிறார்கள். அவர்கள் பாசத்தை காட்ட மாட்டார்கள். அடுத்தது, குழந்தைகளுக்கு ஏற்கனவே நடுவர் அவர்கள் முன்னுரையிலே சொன்னார்கள், நல்வழி காட்டுபவர்கள் பெரியோர்கள் தான் நல்வழி காட்டுபவர்கள், வளர்க்க தெரியாது. மற்றவர்கள் அந்த பெற்றோர்களுக்கு தாய் தந்தையருக்கு வளர்க்க தெரியாது. அவர்களுக்கு ஒரு நல்வழி காட்டி நல்ல வளர்ப்பினை காட்டுவது பெரியோர்கள் தான். ஒரு அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு மகன் எப்போ பார்த்தாலும் நிறைய தண்ணி குடிப்பான். அவனுக்கு திடீர்னு எப்போ பார்த்தாலும் அந்த உச்சா போகிறது அடிக்கடி வரும். அப்போ அவன் எங்கேயாவது ஒரு மீட்டிங் போனாலும் கண்ட இடத்துல எப்போ எனக்கு உச்சா வருதுன்னு சத்தம் போடுவான். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, ஏழை இப்படி மானத்தை வாங்காத பல பேர் இருக்கும்போது விசில் அடிக்கணும்னு சொல்லு, நான் புரிஞ்சுக்கிடுவேன், உடனே நைஸாக கொண்டு போய் வெளியே விட்டுருவேன் அப்படின்னாரு. அப்படி பல இடநாள் நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் வெளியூர்லேருந்து தாத்தா வந்தார். உடனே பேரனை கூப்பிட்டுக்கிட்டு நெல்லை மேத்தித்தா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் வாரியார் சுவாமிகள் அருமையாக பிரசங்கம் பண்ணுறார். உடனே இந்த தாத்தா பேரன் சொன்னால், தாத்தா எனக்கு அந்த தாத்தா தெரியல அப்படின்னா. உடனே தாத்தா என்ன பண்ணார்னா, பேரனை தூக்கி தன்னுடைய தலையில் 2 பக்கமும் கை அப்படி தலையில் கழுத்தில் போட்டுக்கிட்டு, இப்போ தெரியும் அருமையாக தெரியுது, நல்லா பேசுகிறாரு தாத்தா, நல்லா பேசுகிறாருன்னா. கொஞ்ச நேரம் ஆச்சு. பேரன் கேட்டான், தாத்தா எனக்கு விசில் அடிக்கணும்னா. விசில் அடிக்கணும்னா தாத்தா சொன்னாரா, எவ்வளோ பேர் கூட்டமாக அமைதியாக கேட்டுட்டு இருக்காங்க, நீ இப்போ விசில் அடிக்கணுமா, அமைதியாக இருக்கு, கொஞ்சம் சத்தம் போடாத, வெசாமி இரு, கொஞ்ச நேரம் பொறு அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒரு 20 நிமிஷம். தாத்தா விசில் அடிச்சே ஆகணும்னா. உடனே தாத்தா பார்த்தாரு, இப்பெல்லாம் அடிக்க வேண்டாம்டா, நான் திரும்ப நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நீ ரோட்டில் நல்ல விசில் அடி, யார் கேட்க போகிறா, நல்ல அடின்னாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. திரும்ப கொஞ்சம் அடக்கலாம். தாத்தா வேறு வழியில் விசில் அடிச்சே ஆகணும்னா. உடனே பேரன் ரொம்ப பிடிவாதக்காரன், ஏல மற்றவங்களுக்கு கேட்காம என் காதில் அடினாரு. அவன் காதில் வழக்கம் போல் விசில் அடித்து விட்டான். அதுக்கப்புறம் தான் தாத்தாவுக்கே தெரியுது விசில் அடிக்கிறதெல்லாம் என்னன்னு. வைக்கதை எதுக்காக சொன்னேன்னா, அந்த அளவுக்கு குழந்தைகளை வளர்க்க தெரியவில்லை. ஆனால் ஒரு பெரியோர், அதாவது முதியோருடைய வார்த்தைகள் முதல்ல அவர்களுக்கு துன்பத்தை தருவது போல இருக்கும். ஆக அந்த அளவிற்கு முதியோர்கள் ஒரு வீட்டிலே இல்லத்திலே இருந்தால் இல்லம் மகிழ்ச்சி அடையும், சுகமாக சந்தோஷமாக இருக்கும். இல்லாவிட்டால் சண்டை சச்சரவுகளும் இருக்கும். பணம் தேவைதான், தேவையில்லை என்று சொல்லவில்லை, பணம் இருந்தால் தான் முடியும். இப்போ பென்ஷன் தாரெலாம் நிறைய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டெபாசிட் போட்டு வச்சுருப்பாங்க தனக்குன்னு. ஆனால் எதற்காக என்றால் பணம். ஆனால் பாசம் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் பணம் ஒரு தேவையான அளவிற்கு அவர்களுக்கு வேண்டிய ஒரு பாசத்தையோ அன்பையோ தராதோ என்று சொல்லி, ஏனென்றால் மினி பட்டம் என்று சொல்லிட்டாங்க, ஆளுக்கு 2 நிமிஷம் பேசக்கூட டைம் இருக்காது. இருந்தாலும் வாய்ப்பளித்த இந்த பென்ஷனர்கள் சங்கம் மற்றும் கணபதியப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 80 வயதுக்கு மேற்பட்ட ஒரு முதியவர்களுக்கு நமது மாவட்ட உரையாளர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார்கள். எசகிமுத்து தாஸ் அவர்களை மேடைக்கு வரும்படியாக அன்போடு அழைக்கிறேன். மாவட்ட வருவாய் அலுவலர் தலைவர் சிவ சோமநாதன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். தொடர்ந்து நம்முடைய பெட்காட் மாநில துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் அவர்கள் மூத்த குடிமக்கள் முதியோர்கள் வாழ்க்கையில் பெரிதும் அவசியமானது பணமே என்று பேச வருகை தருகின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இன்றைய வாழ்க்கையில் பார்த்தீர்களானால் பணமா பாசமானு பார்த்தீங்கன்னா, பாசம் நிச்சயமாக வேணும். ஏன்னா 60 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருக்குமே பாசம் இல்லாமல் முடியாது. ஏன்னா மனைவி பாசமாக இருக்கணும், பிள்ளைகள் பாசமாக இருக்கணும், பேரம்பேத்தி பாசமாக இருக்கணும். ஆனால் யதார்த்தத்தில் நடக்கிறதா? இன்றைக்கு பார்த்தீர்களானால் என்னுடைய நண்பர் என்னோடு பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர், அவருக்கு பேரலிட்டிக் ஸ்ட்ரோக்கு. நிறைய பணம் இருக்குது. பணம் இருந்தாலுமே அந்த பணத்தை பாசத்தின் அடிப்படையில் கூப்பிட்டா பிள்ளைகள் பார்க்க மாட்டாங்க. அவர் பணம் வச்சிருக்கிறாரு, பணத்தை கொடுக்குறேங்கிறாரு, ஆனால் பிள்ளைகள் பாசத்துக்கு பிள்ளைகள் வரமாட்டாங்க.
ஏன்னா இன்னைக்கு இருக்க பாசம்னா என்ன விலைன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்களானால் ஒரு தடவை வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்கார் இல்லையா, அவர் பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த டயத்தில் 2ஆம் உலகப் போர் நடந்தது. அந்த 2ஆம் உலகப் போர் நடந்த நேரத்தில் அவர் வந்து கொஞ்சம் ஒரு சீக்கிரட்டாக போகணுங்க ஒரு டாக்ஸியை கால் டாக்ஸியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அப்போ ஒரு டாக்ஸியை கூப்பிடுறாரு, நான் அவசரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், அந்த டாக்ஸி டிரைவர் சொன்னான், இல்லை நான் வரல இன்னைக்கு, ஏன்னா இன்றைக்கி வின்ஸ்டன் சர்ச்சில்னு ரேடியோவில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி, அதனால் நான் அந்த பேச்சை கேட்கறதுக்காக போகணுமே தவிர உங்களுக்கு சவாரிக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு வின்ஸ்டன் சர்ச்சுக்கு ரொம்ப புலகாங்கிதம் ஆகிட்டார், ரொம்ப சந்தோஷமாயிட்டார். ஆகா, நம்ம பேச்சை கேட்கறது கூட மனிதன் இருக்கானே அப்படிங்கிற சொல்லி ரொம்ப அவருக்கு ஆர்வமாக இருந்தது. ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து நம்ம பேச்சுக்காக ஒரு சவாரியை விடுதாருன்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இருந்தாலும் அவருக்கு ஒரு நப்பாசை, சரி கொஞ்சம் பணத்தை நீட்டி பார்ப்போம் என்ன செய்யறான்னு பார்ப்போம்னாரு. ஒரு $10 போல 60 பவுண்டை கையில் கொடுத்தாரு. கடைக்கார சர்ச்சில் அவர் பேசினான்னா பேசாட்டி எனக்கு என்ன வாங்க சார், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டான். ஆக பணம் தான் அங்கே முக்கியமாக நிற்கிது. காரணம் என்ன, அவருடைய தேவைகள். இன்னைக்கு வந்து மக்களுக்கு தேவைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மகாபாரதத்திலிருந்து ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி கொண்டு நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். மகாபாரதத்தில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த யுத்தத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது அப்போது தர்மர் வந்து கர்ணனை எதிர்த்து போர் செய்கிறாரு. ஆனால் கர்ணனை இவரால் எதிர்க்க முடியல. கர்ணனுடைய தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியும். தர்மர் ஓடிடுறார், எங்கே தன்னுடைய பாசறைக்கு ஓடிடுறாரு. ஓடி அங்கே போய் ரொம்ப வேகமாக என்ன சொல்கிறாரு, அர்ஜுனா நீ போய் உடனே எப்படியா கர்ணனை கொண்டுட்டு அது நல்ல செய்தி என்கிட்ட வந்து சொல்லு அப்படிங்கிறாரு. கர்ணன் அண்ணன் சொல்லிட்டாரேன்னு சொல்லி உடனே ஓடுறாரு. அங்கே போய் கர்ணன் போய் கர்ணனை போய் பார்க்குறாரு அர்ஜுனன். வில்லை எடுத்து வைக்கும்போது கர்ணன் முகத்தில் என்ன தெரியுதுன்னா தர்மருடைய முகம் தெரிகிறது. சரி, முகம்தான் அப்படி தெரியுதுன்னு பார்த்தா அடுத்தாக்கல மார்பை பார்த்தா பீமனுடைய முகம் தெரியுது. சரி, அதை பார்க்க வேண்டாம், அவருடைய காலை பார்க்கலான்னு பார்த்தா காலில் தினசரி வளர்க்கக்கூடிய தாய் குந்தி தேவியுடைய பாதமாக தெரிகிறது. ஆக எங்கேயுமே அவனால் இல்லை எழுத முடியல. வேற வழி இல்லாமல் திருப்பி பாசறைக்கு வந்துடுதான். பாசறைக்கு வந்தோடனே தர்மர் கோவப்படுறாரு, என்னடா நீ போய் சரியா நீ இது பண்ணலை வைக்கல, நீயும் ஆச்சும் வில்லும் பெரிய நீ வில்லுக்கு வேண்டாம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஏசிட்டாரு. ஆனால் அர்ஜுனன்ட்ட ஒரு குணம் உண்டு, என்னன்னா என்ன யார் என்ன பேசினாலும் நான் தாங்குவேன், ஆனால் என் காண்டீபத்தை யார் பேசினாலும் அவர்களை நான் கொல்லுவேன் என்று சபதம் செய்திருக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனன் வந்து தர்மரை கொல்லணும்னு சொல்லி ரொம்ப வேகப்படுறாரு. ஆனால் அண்ணனாச்சே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்து ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்போ வந்து கண்ண பரமாத்மா சொல்கிறாரு, கண்ணா எனக்கு என்ன செய்யணும், நான் என்னுடைய சபதப்படி கொல்லணும், ஆனால் அண்ணனா இருக்கார் என்ன செய்ய அப்படின்னு பாசம் தடுத்தது. ஆனால் கண்ண பரமாத்மா சொன்னார், சரி என்ன சொன்னார்னா, கொல்லாமல் கொல்லலாம் சாகாமல் சாகலாம் அப்படின்னு சொன்னார். அது என்ன, கொல்லாமல் கொல்லலாம் சாகாமல் சாகலாம் அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை. நாம் மதிக்கின்ற ஒருவரை நீங்கள் என்று மரியாதையாக அழைக்கின்ற ஒருவரை நீ என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவர்கள் செத்து விட்டார்கள் என்று அர்த்தம். நீ உன்னுடைய அண்ணனான தர்மரை நீ என்று சொல்லிவிடு, அவன் செத்து விடுவான் அப்படின்னு சொன்னார். அப்படியே அர்ஜுனன் வேற வழியெல்லாம் அண்ணனை தர்மரை நீன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் சொல்லி முடிச்சிட்ட அப்புறம் அர்ஜுனன் திருப்பி குலுங்கி அழுதாரு. ஏன் அழுதுனதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, கண்ணா நான் பெரிதும் மதிக்கக்கூடிய எனக்கு அண்ணனை போய் நான் நீன்னு சொல்லிட்டேனே, எனக்கு நான் இனிமே இருந்து பிரயோஜனம் இல்லை, நான் சாகணும் அப்படின்னு நினைக்குன்னு சொல்கிறாரு. நான் ஏற்கனவே முதலே சொல்லிட்டேன், கொல்லாமல் கொல்லலாம் சாகாமல் சாகலாம்னு உன்ட்ட சொல்லியிருக்கோம்லப்பா, இப்போ நீ சாகாமல் சாக வேண்டியதானே அப்படின்னாரு. அது என்னது சாகாமல் சாகலாம் அப்படின்னாரு, வேற ஒன்றும் இல்லை, யார் ஒருவர் தன்னை அதிகமாக பொழுது கொள்கிறார்களோ தற்புகழ்ச்சி செய்கிறார்களோ அவன் வந்து செத்ததுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்கிறாரு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், பாசம் கண்ணை மறைத்தாலும் தன்னுடைய வேகத்திற்கும் அதாவது பாசத்திற்கெல்லாம் பாசம் 2ஆம் பட்சமாக போயிட்டு தன்னுடைய காண்டீபத்தை இழந்ததாக இருந்தாலும் சரி, போரில் தோக்கிறமா இருந்தாலும் சரி, ஆனால் எனக்கு வேண்டியது என்னது, என்னுடைய மதிப்பு என்னுடைய மரியாதை எனக்கு வேணும், பணம் தான் மெயின். அது என்ன சொல்ற, அவனுக்கு ஆட்சி வேணும், அரசு வேணும். ஆக பணம் தான் அங்கே முன்னே நிற்கிறதே தவிர பாசம் 2ஆம் பட்சம் தான் இருக்குது. பாசத்தை கொன்றுவிட்டு அண்ணனை மரியாதையெல்லாம் பேசிவிட்டு, ஆனால் அங்கே பாசம் இல்லை, பணம் தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்க, பணம் இல்லாமல் கவனிக்க கூட முடியல, ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்க்க முடியல. 60 வயசுக்கு மேலே நிறைய பேர் பாருங்க ரொம்ப நோய்வாய்ப்படுறாங்க. ஆனால் என்னதான் பட்டாலும் அதை பார்ப்பதற்கு அதை கவனிக்கிறதுக்கு ஒரு மருந்து வாங்கணும்னா கூட இன்னைக்கு பணம் தேவை இருக்கிறது. இன்னைக்கு இருக்க பென்ஷன்லாம் அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பென்ஷன்களுக்கு நிறைய உரிமைகள் இருக்குது, நிறைய சலுகைகள் இருக்குது. அந்த சலுகைகளும் நமக்கும் வேணும்.
அந்த சலுகைகளை நாம் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா பணம் எவ்வளவு அவசியம் அப்படிங்குது. ஏன்னா இன்றைக்கி மருத்துவத்துக்கே ஒவ்வொருத்தரும் 5000 ரூபா பென்ஷன் வாங்கினா அதில் 3000 ரூபாயை மருத்துவத்துக்கு செலவழிக்காங்க. கணவனுக்கு 3000 ரூபா ஆகுது, மனைவிக்கு 2000 ஆகுது, 5000 ரூபா மாதந்தோறும் மருத்துவ செலவுக்கே இருக்க. அப்போ பணம் தான் பிரதானமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஐயா 5 லட்ச ரூபா சொத்து வச்சுருந்தாரு, இறந்து போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் வீட்டில் பெரிய போட்டா போட்டு சீரியல் லைட்டு சுற்றி சுற்றி வரும். 5 லட்சம் சொத்து வச்சுட்டு போனேன். ஒரு 5 லட்ச ரூபா கடன் வச்சுட்டு போயிட்டாருன்னா போட்டாக்கு மாலையை போட்டு சீரியல் லைட்டு வைப்பானா, அது குடோனில் கிடக்கும். அப்போ பணம் இருந்தால்தான் மரியாதை என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். தொடர்ந்து அன்பு சகோதரர் சாரங்கபாணி அவர்கள் பாசமே என்று பேசுவதற்காக வருகை தருகின்றார்கள். முதியோர்கள் மிகவும் அவசியமானது பணமா பாசமா என்ற தலைப்பில் நாம் பாசம்தான் மிகவும் அவசியம் என்பதை எடுத்து கூறவே இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய செல்வி சகோதரி அவர்கள் பணம்தான் மனிதனுக்கு அவசியம், பணம்தான் வாழ்வுக்கு அவசியம் என்று சொல்லி ரொம்ப அருமையாக வயது குறைந்த சகோதரியாக அது ஆணித்தரமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏற்றம் இறக்கம் வளர்ச்சி தளர்ச்சி இன்பம் துன்பம் இவையெல்லாம் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானவை. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் பந்தம் பாசம் கவலைகள் சகல மனிதருக்கும் பண்புகள் அவசியம் என்று எடுத்துக்கொண்ட புராண இதிகாசங்கள் உள்ளன. அதிக வயதான காலத்தில் மற்றவர்களது துணை மிகவும் அவசியம். அது பணத்தால் கிடைத்துவிடும் என்பது நீங்கள் கூறுவது அனைத்தும் தவறான கருத்து. பணம் ஒருவருக்கு 10 கோடி என்று நீங்கள் வைத்துக்கொண்டு தலையில் வைத்துக்கொண்டு படுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பணம் என்ன செய்யும்? பாசமுள்ள சகோதரர்கள் பாச மலர்கள் உங்களோடு இருந்தால்தான் அந்த பணத்துக்கு வேல்யூ. இல்லை என்றால் 10 கோடியும் 10 கோடியாகத்தான் இருக்கும். நீங்கள் நோயில் வதைப்பட்டுத்தான் இருப்பீர்கள். உங்களுக்கு பணம் எவ்வகையிலும் உங்களுக்கு உதவாது என்று ஒரு நிமிஷம் கூறுகிறேன். இதுபோக ஒருவன் புதையல் என்று ஒரு இடத்தில் இருக்கிறது. அதை 2 நண்பர்கள் அதை பார்க்கிறார்கள். அந்த 2 நண்பர்களுமே சகோதர தத்துவம் உள்ளவர்களாக இருந்தவர்கள். புதையலை பார்த்த பணத்தின் ஆசையினால் நயவஞ்சகர்களாக இருவருமே மாறிவிடுகிறார்கள். ஒருவன் இருளும் வரை நம்ம காத்திருப்போம், பண புதையலை காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு இருவரும் இருந்தார்கள். நிழல் தெரியாத இருளாக சூழ்ந்தது. சூழ்ந்தவள் ஒருவன் பசியாகிவிட்டது, நீ எனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வான் என்று சொல்லுகிறான். அடுத்தவன் சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது நாம் அவனை எப்படியாவது அவனை கொண்டாத்தானே நமக்கு இந்த புதையல் கிடைக்கும், இந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இவன் சாப்பாடை வாங்கி வந்த உடனே அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்துடுறான். உட்கார்ந்துருந்தவன் அவன் அங்கேருந்து ஒரு கம்பு ஈட்டி நல்ல ஈட்டியாக செருக்கி நேராக வாரான். வந்தவுடனே அண்ணே உனக்கு சாப்பாடு படுத்திருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க, நம்ம சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலான்னு நினைக்கிறான். உடனே அவன் சாப்பிட சொல்லிட்டு இவன் குத்துறான், அவனை கொண்டு போடுறான். சாப்பிடுறவன் சாப்பிடாம அப்படியே நின்றுட்டான். இவன் அந்த சாப்பாடை சாப்பிட்றான். அவன் இதில் ஊசி விஷம் போட்டிருக்கிறது இவனுக்கு தெரியாது. இவனும் சாப்பிட்றான் ஆசையில், பணம் ஆசையில். ஆனால் இருவரும் செத்து போகிறார்கள் அந்த இடத்தில். அந்த பணம் யாருக்கு தேவைப்படுகிறது? அந்த பணம் உங்களை என்ன செய்கிறது? அந்த பணம் யாருக்கு உதவியாக இருக்கிறது? பாருங்கள், பணம் தேவையே கிடையாது. மனிதன் பற்றுள்ளவன், பாசம் உள்ளவன், மரியாதை பண்புகள் தெரிந்தவன், அவனுக்கு நிறைய பணம் இல்லாட்டாலும் எல்லோரும் பக்கத்தில் உள்ளவர்களும் பெரியவர்களும் உதவி செய்வார்கள். அவங்க நட்பு நல்லதாகவே நடந்திருக்கும். அன்னை தெரசா பணத்தை வச்சுக்கிட்டா நாட்டு பூரா சுற்றுனாங்க. அன்னை தெரசாவுக்கு எப்படி பேர் பணத்தையே அள்ளி அள்ளி கொடுத்தாங்க? கிடையாது. அன்னை தெரசா இந்த நாடு பூரா சுற்றுறதுக்கு அரசாங்கமே அனுமதி. பிளேனில் ஏறலாம், ட்ரெயினில் ஏறலாம், எதை வேணாலும் போல ஃப்ரீ. ஏன்னா அவங்களுடைய சேவை, அவங்களுடைய பண்பு, அவங்களுடைய பாசம் ஏழைகளுக்கும் தொழில்நோயாளர்களும் காட்டிய பண்பானது அது உலகத்திலே எடுத்து காட்டியிருக்கு. பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், பெரிய லண்டனே ஆண்டவனாக இருக்கட்டும், பணத்தினால் அவனுக்கு எதையுமே அடைய முடியாது. ஆகவே
பணம் என்பது மிகவும் குறைவானதான். பணம் இல்லை என்றும் சொல்வதற்கில்லை. ஆனால் பாசமே தான் மிகுந்தது என்று நம்ம தலைவருக்கும் சொல்லி பாசமே என்ற அணி எங்களுக்கு உதவிடுமாறு, பாசம்தான் உலகத்தில் பெரியது. நீங்கள் முன்னால் உள்ளவங்க சொன்னாங்க அமெரிக்காவில் பையன் இருக்கார், பணத்தை மட்டும் அனுப்பிக்கிட்டு இருக்காருன்னு. அது இடையில இப்படி உள்ள நிகழ்ச்சிகள்லாம் எங்களுக்கும் தெரியும். எங்கள் சொந்தக்காரங்களும் அமெரிக்காவில் இருக்காங்க. 3 வாட்டி வந்துட்டு போயிட்டால் முதலில் 6 லட்ச ரூபா ஆயிடுச்சு. அடுத்த தந்தி கொடுத்தா அப்பா செத்து போனால் மட்டும் சொல்லுங்கள், நான் அப்போ தான் வருவேன்னு சொல்லிட்டான். இது பணமாக இருக்குது. அவர் பையன் வந்த உடனே பையனை பார்த்தா தான் அவர் உயிர் போகும். பணம் அவன் எவ்வளோ வேணாலும் தங்க கட்டியாக வேணாலும் அனுப்பலாம், அக்கா தங்கச்சி கொடுக்கலாம். அந்த பையனை பார்த்த உடனே உயிர் நீங்கும். அதனால் பாசமே என்பதா எங்களுடைய கருத்தை கூறி வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சாரங்கபாணி அவர்கள் அற்புதமான முறையில் பாசம்தான் சிறப்பானது என்று சொன்னார்கள். அவர் சொன்ன உண்மையிலே வாஸ்தவம் தான். ஏன்னா அன்னை தெரசா பற்றி சொல்லும்போது அன்னை தெரசா பாசமாக இருந்தாங்க. ஒரு கடை முதலாளிகிட்ட போய் ஏழை குழந்தைகளுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் உதவி செய்யுங்கன்னு கையேந்தினாங்க. அவன் காரி துப்புனான் கையில். உடனே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த காரி துப்புனதை தன்னுடைய சேலையில் தொடச்சிட்டு எனக்கு கொடுத்துட்டீங்க, ஆனால் அந்த மூத்த குடிமக்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் ஏதாவது உதவி செய்யுங்கன்னா அந்த கடைக்காரன் கண்ணீர் விட்டு அழுது பிளாங்க் செக்கு கொடுத்தான், எவ்வளோ நாள் எழுதிக்கிடுங்கன்ட்டு. அவனுடைய மனமாற்றத்தை செய்ய வைத்தது அவற்றை உள்ள அந்த அன்பு பாசம் என்பதை நாம் மறந்து விட முடியாது. இது சாரங்கபாணி அவர்கள் நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். இதற்கு மறுமொழி கொடுப்பதற்காக நம்முடைய ஆசிரியை மீனாட்சி நடராஜன் அவர்கள் வருகை தருகின்றார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி, அந்த தமிழ்குடியிலே தோன்றிய முதிர்ந்த இளையோர் குடியான உங்கள் அத்துணை பேரையும் நான் பணிவோடு வணங்கி, நடுவர் அவர்களையும் வணங்கி, அதாவது முதுமைன்னே சொல்லாதீங்க, முதிர்ந்த இளமை, அவ்வளோதான். எதுக்காக முதுமை முதுமை நம்ம சொல்லணும்? நம்மளை விட்டால் ஆள் கிடையாது. அதாவது மரியாதை குறைவாக பேசுகிறேன் என்று எண்ணி விடாதீர்கள். பாடலே அப்படி. உனக்கென்ன குறைச்சல், நீ ஒரு ராஜா, வந்தால் வரட்டும் முதுமை, தனக்கு தானே உறவென நினைத்தால் உலகத்தில் ஏது தனிமை. எதுக்காக பயப்படணும்? அந்த தனிமையை போகிறதுக்கு நமக்கு ஆட்கள் தேவை கிடையாது. பணம் இருந்தால் போதும். பணம் இருந்தால் தன்னால் எல்லா உறவுகளும் சொல்லாமலே ஓடி வரும். நடுவர்களே, இந்த பட்டிமன்றம் நடந்ததுக்கு முதல்ல பணம் வேணும். இப்போ ஸ்பான்சர் நம்ம லட்சுமண உள்ள கொடுத்துருக்காப்புல, ஸ்பான்சர் எல்லாத்துக்கும் முடிஞ்சு, அடுத்தால இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு டார்ச் லைட்டு கொடுக்கணும் கடைசியில் முடிஞ்ச பிறகுன்னு சொல்லி நம்முடைய மோகன், ஆத்ம சந்திர மோகன் ஒருத்தர், அவ்வளவுத்துக்கு நல்ல 100 ரூபா மதிப்புள்ள பெரிய டார்ச் வாங்கி எல்லாம் முடிஞ்சு போகும்போது எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு தாராள மனதோடு வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ இவ்வளவும் செய்யணும்னா அதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அதை நீங்கள் தான் சொல்லணும். நடுவர் அவர்களே, அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஊடையில் பேசணுன்னே நான் என்னடான்னு முழிக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஈட்டு 8 மட்டும் பாயும் நடுவர்களே, பணம் பாதாளம் மட்டும் பாயும். தனக்கு மிஞ்சித்தான் தானமும் தர்மமும். எல்லாருமே பணம் 10 செய்யும் இருக்கான், இப்போ 11 செய்யும். இல்லை 11 12 நம்மளா அடிக்கிடலாம். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, பாட்டுக்கள் பூரா பாருங்க, எல்லாம் நாம முதிர்ந்த இளமைங்க. அந்த காலத்தில் பணத்துக்கு முதலுரிமை கொடுத்து எவ்வளவோ பாடல்கள் இருக்கு. ஒன்றும் இல்லை, வயசான அம்மாவையும் அப்பாவையும் தள்ளி வச்சாச்சு, வேண்டாம். ஏன்னா பெருசுகள் எப்போ பார்த்தாலும் ஐயா சொன்னாங்க, என்னுடைய குருநாதர் கந்தகுமார் ஐயா சொல்லுதாங்க, நல்வழிப்படுத்துவாங்க. நம்ம நல்வழி சொன்னால், நம்மளுடைய அறிவுரை சொன்னால் கேட்பாங்கன்னு கிடையவே கிடையாது நடுவர்களே. அவரே சொன்னார், ஊருக்கு எல்லாரும் லீவுக்கு வராங்களாம், அதோடு நிப்பாட்டிருந்தா பரவாயில்ல. எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு போடுதாங்களாம், அதோடு நிப்பாட்டிருந்தா பரவாயில்ல. அடுத்தது ஒரு வார்த்தை போட்டார், என்ன தெரியுமா? துணிமணியெல்லாம் எடுத்து கொடுக்காங்க. அது எப்போ, ஏன் எதுக்காக துணிமணி எடுத்து கொடுக்கணும்? பணம் இருந்தால் தான் துணிமணி எடுத்து கொடுக்க முடியும். அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தா தான் பேரம் பேத்தையும் மதிப்பாங்க நடுவர்களே. அதற்கு தேவை பணம். பணம் இல்லைன்னா எந்த கதையுமே நடக்காது. அதனால தான் பென்ஷனர்கள்லாம் டென்ஷன் இல்லாமல் இருக்காங்க. அதுக்காக தான் பென்ஷன் வச்சான். நீங்கள் சொல்ல மாதிரி பெண்ணு சொன்னால் அது வேற, ஆனால் பென்ஷன் வாங்கியாச்சுன்னா டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். என்ன காரணம்? யாரையும் நாம் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பணத்துக்காகத்தான் நடுவர்களே அடுத்தவங்களை போய் தாங்கிக்கிட்டு இருக்கணும்.
பணம் இருந்தால் எல்லாருமே மனைவியிலேருந்து மகன்லேருந்து மகள்லேருந்து எல்லாருமே நம்மை நோக்கி வருவார்கள். பணம் இல்லைன்னு ஒரு வயசான தம்பதி அம்மா அப்பாவை மகன் வந்து தள்ளி வச்சாச்சு. அவங்க பாவம் தனியாக இருக்காங்க. அவங்களுக்கு என்னத்தையோ போடுற மாதிரி போட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து கூப்பிடுதான், அம்மா நீங்கள் வந்துருங்க வீட்டுக்கு, அப்பா நீங்கள் வந்துருங்க. எதுக்கு கூப்பிடுதானே தெரியலையே. சரி இருந்தாலும் அவங்க வந்து பெத்த மகனாயிட்ட என் வீட்டுக்கு வந்தால் 10 நாள் வச்சுருந்தாங்க. மறுபடியும் போங்காங்க. அதுக்கு இடையில என்ன நடந்தது தெரியுமா? ரேஷன் கடையிலேருந்து ஆள் வந்து செக் பண்ண வந்தாங்க. அந்த ரேஷன் கார்டில் இவங்க பேரை எழுதியிருக்கு. அந்த ரேஷன் கார்டில் கூடுதல் மெம்பர்கள் இருந்தால் கூடுதல் ஜீனி கூடுதல் பொருள்கள் கிடைக்கும். அதனால் அப்போ இந்த அம்மா அப்பாவுக்கு பணம் இருந்தால் அவன் மகன் போய் காலில் விட மாட்டான். அந்த மாமியாரிடம் நகை இருந்தால் அந்த மருமக போய் கெஞ்ச மாட்டான். ஆனால் அதுக்காகத்தான் சொல்கிறேன், பணம் வேண்டும். பணம் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதரில்லே, மண்ணில் மனிதரில்லே. நடுவர் அவர்களே, ரேஷன் கார்டில் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்கள்லையும் நாம் முன்னணியில் நிற்கணும். முதியவர்கள் முன்னணியில் நிற்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக பணம் வேணும். எல்லாத்தையும் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குங்க, வேறு இடங்களில் வரணும், காரியம் ஆகணும்னா தள்ளணுங்கிறது கிடையாது. இங்கே வீட்லேயுமே நாம் தள்ளுனா எல்லோரும் நாம் தள்ளாதபடிக்கு, நம்மை தள்ளாதபடிக்கு நாம் இருக்கலாம், நிமிர்ந்து நடக்கலாம். என்ன நடுவர் அவர்களே தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கீங்களா? நேரம் ஆயிட்டுமா? இன்னும் சிதம்பரபாணியன் சார் பேசணும், டிஆர்ஓ பேசணும், நிறைவு செய்யணும், மணி ஆயிட்டு. சரி, எல்லாம் மூத்த குடிமக்கள். அதுக்காக தான் நிறைவாக ஒரு விஷயம், பேர் வைக்காங்க. அப்பா பேர் அம்மா பேரை எதுக்கு தெரியுமா? முக்கியமாக சொல்லி திட்டுறதுக்கு தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த பெரியவர்கள் கையில் பணம் இருந்தால் லட்சக்கணக்கில் இருக்கட்டும், மூச்சு காட்டுவாங்களா, அந்த பணத்துக்காவது மரியாதையை கொடுப்பார்கள் நடுவர் அவர்களே. எனவே பணம் தான் முக்கியம். நாங்கள் வந்து பாசத்துக்கு எதிரிகள் அல்ல, பாசம் தேவை. ஆனால் அதையும் விட அந்த பாசத்தையே பணத்தை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்று கூறி, எந்த வகையில் பார்த்தாலும் மூத்த குடிமக்கள் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழ்வதற்கு பணம் தான் தேவை என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து பெறுகிறேன் விடை. வருகிறேன். வணக்கம். நன்றி. ரொம்ப அற்புதமான முறையில் நம்முடைய ஆசிரியர் மீனாட்சி நடராஜன் பட்டிமன்ற பாவலர் அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அன்பு சகோதரர் பொன் முருகன் அவர்கள் பாசம்தான் என்று பேச வருகை தருகின்றார்கள். எனக்கு முன்னால் பேசிய தோழியர்லாம் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, முதியோர்கள் வந்து வளமுடன் வாழ வந்து பணம் தான் அவசியம்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. பணத்தை வச்சு தான் அந்த உலகமே இயங்குதுன மாதிரி சொன்னாங்க. ஆண்டவன் வந்து படைப்பு வந்து படைக்கும் பொழுது வந்து இருவரை படைத்தான். அந்த இருவரிடம் முதலில் துவங்கியது எது? அன்பு, பாசம். அந்த அன்பு பாசத்தினுடைய விளைவு தான் உலகமே தோன்றுச்சு. அன்பும் பாசமும் இல்லைன்னு வைங்க, உலகம் கிடையாது. பணங்கிறது எப்படி செயற்கையில் உருவாக்கப்பட்டது, பாசம் வந்து அப்படியா செயற்கையில் உருவாக்கப்பட்டது? அனைவரும் சிந்திச்சு பார்க்கணுங்க. இந்த நேரத்தில் இந்த கருத்தை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு முதியோர் வந்து ரொம்ப சொத்து சேர்த்தாரு, யாருக்கும் கொடுக்க மாட்டார், எக்கச்சக்கமாக. அவர் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவார், நான் நிறைய வச்சுருக்கேன் பணம். பையன் வந்து ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலையில் வந்து, எப்பா எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நான் நல்ல தொழில் பண்ணி பிழைச்சிருவேன் அப்படின்னாரு. இந்த அம்மா வந்து சொல்லிச்சு, அந்த ஏன்னா இவரோட சேர்ந்த அந்த அம்மாவுக்கு எப்படி புத்தி இருக்கும், பணத்தை வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நம்ம வச்சுருந்தா தான் நம்மளை பார்ப்பாங்கங்கிற எண்ணம். உடனே அந்த 2 லட்ச ரூபாயை கொடுன்னு கேட்கும்போது இந்த அம்மா சொல்லிச்சு, கொடுத்தா அவன் ஊதாரிசனமாக செலவு பண்ணிடுவான், உள்ளே வச்சு பூட்டி வைங்க, நம்மகிட்ட இருந்தால் தான் அப்படின்னுச்சு. இப்படி ஒரு 2-3 சூழ்நிலையில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து முதல்ல மக கேட்டா யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பணம் இருந்தால் தான் பாதுகாப்புங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படி இருந்துட்டாங்க. இதை வார்த்தையை சொல்கிறதுக்கு ஒரு சில இது வந்து ஒரு பொருள் கிடச்சின்னா அந்த பொருளை வந்து சரியாக பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, அது ஒரு பழமொழியெல்லாம் உண்டு. அந்த பழமொழியை முதியோர்கள் முன்னால் சொல்வது கடினனால அந்த பழமொழியை சொல்ல விரும்பலை. அதனால் பணத்தை அந்த மாதிரி பாதுகாத்து வச்சு எந்த பயனும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து தான தர்மம் பண்ணி புண்ணியம் சேர்க்கறன்னு சொல்லுவாங்க நம்ம ஆட்கள். எதுக்கு சொல்லுவாங்கன்னா வந்து நேராக போய் அடுத்தவங்களுக்காக வாங்கினா தர்மம், தனக்காக ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டால் பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தான தர்மம் பண்ணுற ரெண்டுமே பண்ணினேன்னா உங்களுக்கு அந்த புண்ணியம் வந்து பின்னால் வச்சுருக்கோம். பணத்தை கெட்டி வச்சா எந்த புண்ணியமும் நம்ம கூட வராது. அந்த பணம் வந்து பெட்டியில் இருக்கும், பேங்கில் போட்டால் வட்டியோடு பெருகும். ஆனால் நம்ம குழந்தை குட்டிகள் எதுவுமே ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை.
இந்த சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் அந்த பிள்ளைகள் என்ன ஆகும், நாலு அடையில வந்துட்டு உங்களை பிரிஞ்சு போவோம். மருமாவை சொல்லுவா, உங்கள் அப்பாட்ட போய் நீங்கள் 2 லட்ச ரூபா கேட்டிய, ஒரு தொழில் ஆரம்பிச்சிருந்தோன்னு வைங்க, இன்றைக்கி நம்மளும் நல்லா இருந்திருக்கலாம், நம்ம அப்பா அம்மாவையும் கவனிச்சிருக்கலாம். நீங்கள் இந்த கெல்டு கட்டைகளை போய் கவனிக்கணும்னு சொல்லுங்களேன், நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு முதல்ல மருமக வரமாட்டா. 2 முறை மகன் வந்து உங்களை பார்ப்பான். பிறகு நீங்களும் இதே மாதிரி இருக்கிறதுலே இருந்தீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் மகனை எங்கள் அப்பா மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்ப்பான். பாசம் இருந்ததுன்னு வைங்க. அப்படி இல்லை, எங்கள் அப்பா காலையில் சாப்பிட்டாங்களா, மதியம் சாப்பிட்டாங்களா, இரவு சாப்பிட்டாங்களா, எங்கள் அம்மாவுக்கு என்ன வந்தது, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னா என்ன செய்வான், உடனடியாக அலுவலகத்தில் இருந்தாலும் விடுப்பு போட்டு வருவான். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எங்கள் அம்மாவுக்கு முடியலன்னு அந்த பதட்டம் வந்து தெரியும். இதுதான் பாசம். இதை விட்டு பணம் எதுக்குங்க பயன்படும்? பணத்தை வந்து வச்சிருக்கலாம், பயன்படுத்தாமல் எல்லாம் பூட்டியில் வைக்கலாம். நான் வெளியே வந்து இப்போ ஒரு பொம்பாட்டுக்கு நல்ல சட்டை போட்டு, என்கிட்ட எவ்வளோ இருக்குது தெரியுமா, நீங்கள் இந்த பென்ஷனர்ஸ் வந்து வாக்கிங் போல பேசுவாங்க, நீ எவ்வளோ வச்சுருக்க சேமிப்பு, நான் எவ்வளோ வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு வேணால் பேசலாம். அது எதுக்கு பயன்படும்? ஒன்றுக்கும் பயன்படாது. நீங்கள் போகும்போது கொண்டு போக முடியுமா? கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. இதனால் பணம் வந்து ஒரு அளவோடு இருக்கணும், பாசம்தான் வந்து மிஞ்சி நிற்கணும். பாசம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை சார். கணவன் மனைவியாக இருந்தாலும் பாசம் வேணும், பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் பாசம் வேணும், அருகில் உள்ளவராக இருந்தாலும் பாசம் வேணும், விலங்குகள்கிட்டையும் பாசம் காட்டணும். எனவே பாசமே உயர்ந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நிறைவு பேச்சாளராக ஆசிரியை லட்சுமி சங்கர் நாராயணன் அவர்கள் இப்போது பேச வருகை தருகின்றார்கள். அனுபவத்திலும் சிறந்து விளங்கி உலகத்துக்கெல்லாம் வழிகாட்டி, நம்முடைய மாவட்டத்துக்கெல்லாம் நல்ல வழிகாட்டி, நல்ல குடிமக்களை பெற்று அவர்கள் உள்ள கடமையெல்லாம் செய்துட்டு நல்ல நிம்மதியாக இருக்கிற மூத்த குடிமக்களாகிய உங்களை வணங்கி, நடுவர் அவர்களை வணங்கி, வந்திருக்கக்கூடிய அதிகாரி அவர்களை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். எல்லாருமே நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாங்க. இதுக்கு முன்னால் பேசினவங்க பாசத்தை பற்றி பேசாமல் பணத்தை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே, அவங்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்கள்ட்ட தன்னம்பிக்கை ரொம்ப குறையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து நம்மளை சாராமல் பணத்தை சாரணும்? ஏன் நம்முடைய மனதை சாராமல் பணத்தை ஏன் சாடுறோம்? மனமா பெரியுது, பணம் பெரிதா, மனம் பெரிதா? சிந்திக்கணும். இப்போ இவங்க சொல்கிற கருத்துக்களை எல்லாம் வச்சு பார்த்தா இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலேயே மக்கள் தொகை எவ்வளவு, நல்ல யோசனை பண்ணி பார்க்கணும். திருநெல்வேலி மாவட்டத்துடைய மக்கள் தொகை எவ்வளவு, இங்கே இருக்கிற முதியோர் இல்லங்கள் எவ்வளவு, முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவுன்னு பார்க்கணும். பார்த்தோன்னாலே ஒரு உண்மை நமக்கு அப்பட்டமாக தெரியும். யாருமே குடும்பத்தில் அவ்வளோ ஈஸியாக பெரியவங்களை வந்து வெறுக்கிறது இல்லை, வெறுக்கவும் முடியாது. தண்ணி ஊற்றி செடியை வளர்க்குறோம், பூத்து கொடுக்குது, நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த செடிக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தால், ஒரு சின்ன செடி தான் வளர்த்துட்ருக்கோம், ஆனால் அந்த செடிக்கு நோய் வந்தால் செடி தானே செத்துட்டு போட்டுன்னு யாரும் விடுறதில்ல. அதை கூட நம்ம என்ன பண்ணுறோம், நமக்காண்டி பூத்து கொடுக்குது இந்த செடி, நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பத்திரப்படுத்தி நம்ம வந்து அதை மருந்து தெளித்து அந்த நோயிலேருந்து அதை காப்பாற்றி மீட்டு கொண்டு வரோம். அப்படி இருக்கும்போது உயிருள்ள சொந்த பந்தங்களை எப்படி நம்மளால் அறுத்து விட முடியும்? யாராலையுமே அப்படி மனசாட்சியோடு செய்யவே முடியாது. ஒரு நிர்பந்தத்தின் பேரில், ஒரு கடுமையான நிர்பந்தங்கள் அவங்களுக்கு நெருக்குமானால் அவங்க அந்த காரியத்தை செய்ய துணிவாங்கன்றது என்னோட கருத்து. அடுத்தால என்னென்னா, இன்னொரு கருத்தை நான் ஆழமாக சிந்தித்தேன். என்னென்னா, எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்போம். இது வந்து அனுபவத்தில் நீங்கள் எல்லோரும் பெரிய கடல், நான் வந்து ஒரு துளி. எதை நம்ம விதைச்சோமோ அதை தான் நம்மளால் அறுக்க முடியும். அதாவது பணம் பண்ணு பணம் பண்ணு பணம் பண்ணு பணம் பண்ணுன்னு சொல்லி சொல்லி நம்ம பிள்ளைங்களை வளர்த்துருந்தோன்னா அந்த பலனை நம்ம அறுக்கணும். இல்லை, நான் உன் மேலே பாசமாக இருக்கேன் பாசமாக இருக்கேன் பாசமாக இருக்கேன், உனக்காண்டி நான் இருக்கேன், நீ வந்து உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன், அன்பால் உன்னை நான் வெல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம கை கொடுத்து நம்ம வளர்த்தோன்னா அந்த குழந்தைங்க நம்மளை எப்படி வெறுப்பாங்க? வெறுக்கவே மாட்டாங்க. இந்த கருத்தை வந்து எல்லாருடைய மனசுலையுமே நம்ம வந்து ஆழமாக வச்சுக்கணும். இப்போ கூட பேரம்பேத்திகள் மேலே தாத்தாக்கள் வச்சிருக்கிற பாசம், பாட்டிகள் வச்சிருக்கிற பாசம், விலை மதிப்பு ஏதாவது இருக்க முடியுமா? பாட்டின்னு ஓடி வரும்போது அந்த பாட்டிக்கு இருக்கிற பெருமை. ஒரு கூட்டத்தில் இருக்காங்க, ஒரு தாத்தான்னு வந்து குழந்தை வந்து கட்டி பிடிச்சிக்கும் போது அந்த தாத்தாக்கு இருக்கிற பெருமை ஒரு கோடீஸ்வரன்ட்ட இருக்குமா? இருக்கவே இருக்காது. அதுக்காக ஏங்குவாங்க. ஏன்? பணம் 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 பணத்து பின்னாலே ஓடிக்கிட்டே இருந்தோன்னா அதை தான் நம்மளால் அறுக்க முடியும். பாசம் பாசம் பாசம்னு ஓடணும்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பாசம் வந்து ஒரு விதையை விதைக்கிறோம், ஒரு நெல் பல நெல்லாக விளைஞ்சு வருது. அதே மாதிரி
எதை விதைச்சோமோ அதை நம்ம அறுப்போங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கல விவேகானந்தர். சகோதர சகோதரிகளேன்னு சொல்லி அமெரிக்காவில் என்னதால ஜென்டில் விமன் பேசினாங்க. அந்த பேச்சை கேட்டு மயங்குதா உலகம்? சகோதர சகோதரிகளேன்னு சொன்ன உடனே ஒரே வார்த்தை அவரை உலகத்தில் உச்சியில் கொண்டு போய் நிப்பாட்டினது. அப்போ அன்பு தான் பெருசு. அன்பு அன்பு அன்பு. அன்பை விதைக்கா அன்பை அறுப்போம். பணத்து மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா பணம் உங்களுக்கு எவ்வளவு செய்யுமோ அதை செய்யும். அன்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அன்பால் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னா ரத்த தானம் ஏது, கண் வங்கி ஏது, என்ன சொல்கிறாங்க, செத்தவங்க மூளைச்சாவை அடைஞ்ச உறுப்புகளெல்லாம் தானம் கொடுக்குறாங்க. எங்கேருந்து சார் வருது இந்த மாதிரி புத்தியெல்லாம்? அன்பு, உள்ளத்தில் உள்ள அன்பு அதுதான் உலகத்தையே வாழ வச்சுக்கிட்டே இருக்குது. இந்த உலகத்தில் இன்னும் கூட மழை பெய்யுதுன்னா நல்ல உள்ளங்கள் வாழ்ந்ததுனால தான். நான் சொல்லலை, ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதனால் நல்ல சிந்திக்கணும். எதை விதைக்கிறோமோ அதை அறுக்க போகிறோம். பணத்தை விதைச்சிங்கன்னா பணம் தான் பெருசு நினச்சிங்கன்னா அதுக்குள்ள பலன் என்னதோ அதை அறுப்போம். பாசம்தான் பெருசு நினச்சோன்னா அதுக்குள்ள பலனை அனுபவிப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த நடுவர் அவர்களுக்கும் மூத்த குடிமக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக 8 அறிஞர் பெருமக்கள் பேசி இப்போ நடுவர் தீர்ப்புன்ற நல்ல கட்டத்துக்கு வந்திருக்கோம். நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். 5 நிமிடத்தில் என்னுடைய தீர்ப்பு இருக்கும் என்பதை சொல்லி, ஏன்னா நீங்கள் எல்லாம் இன்றைக்கி கீழே இருக்கீங்கன்னா எல்லாம் பெரிய அறிவாளிகள். பல துறைகளில் பணியாற்றி பணி நிறைவு பெற்ற துணை ஆட்சியர், ஆசிரியர் பெருமக்கள், கண்காணிப்பாளர்கள், இப்படி ஒவ்வொரு துறை எல்லா துறையிலையும் பணியாற்றி அனுபவம் பெற்ற தலைமை ஆசிரியர்கள், இப்படிப்பட்டவங்க எல்லாம் நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க. உங்களை எல்லாம் வணங்கி மகிழ்கிறோம். இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பு, மூத்த குடிமக்கள் பெரிதும் தேவை பணமா பாசமா. வாழ்க்கையில் இன்றைக்கி வெற்றி அடையணும் அப்படின்னா பணம் அவசியம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏன்னா பணம் தேவை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கருவறையிலேருந்து கடைசி வரைக்கும் சில்லறை வேணும். இப்போ இன்றைக்கி சமாதி கட்டுதான்னா கூட நல்ல சில்லறை உள்ளவன்னா நல்ல போட்டு மார்பிள் போட்டு சூப்பராக கட்டுதான். ஒன்றும் இல்லை, ஒரு அனாமத்து போயிட்டான்னா ஒரு கம்பை ஊனி வச்சுட்டு போயிருதான். அப்போ காசு இருந்தால் தான் கல்றையில் கூட தெரியுது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஏழையின் சொல் அம்பலம் ஏறாதுன்னா சாதாரணமாக யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதே மாதிரி மூத்த குடிமக்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய சிறப்பு, அந்த சொத்து பணம் எல்லாத்தையும் கடைசி காலம் வரைக்கும் தான் கையில் வச்சுருக்கணும். யார் ரிட்டையர்ட் ஆகி வந்த ரூபாய் அவ்வளோத்தையும் பிள்ளைகள் அவ்வளோத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாம்னா 4 மாதத்தில் நடுத்தெருக்கு வந்துட வேண்டியதான். என்றைக்கு ஒரு மூத்த குடிமக்கள்கிட்ட பேங்கில் டெபாசிட் இருக்கோ அவர் வீட்டில் இருப்பார். என்றைக்கு டெபாசிட் இல்லையோ அவரும் டெபாசிட் இழந்துருவார். ஆகவே மூத்த குடிமக்களுக்கு மனசில் வச்சுக்கிடக்கூடிய ஒரு நல்ல மந்திரம் என்னென்னா, தான் கைக்குள்ள பணத்தை வைத்து கொள்ள வேண்டும். என்னைக்கு அந்த பணம்னா தன்னுடைய காலத்திற்கு பின்னால் பிரித்து கொள்ளுங்கள். உயில் வேணால் எழுதி வைக்கலாம், யார் யாருக்கு என்னென்னா. இப்போ அவன் பின்னால் நமக்கு அப்புறம் சண்டை போட்டு சங்கடமாயிடக்கூடாதுன்னு நினச்சா உயிர் எழுதி யார் யாருக்கு என்னென்னு எழுதி யாருக்கும் தெரியாமல் ஒரு வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து வச்சா குடும்பம் சச்சரவு இல்லாமல் இருக்கும். 1. 2வது, பணம் எவ்வளவு அவசியங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் மூத்த குடிமக்கள் வாழ்கிற போது அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் அன்பை விதைக்கிறார்களோ அந்த குழந்தை அன்பாக நடந்து கொண்டிருக்கும். மகாகவி பாரதி சொல்றான், உயிரிழத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தானறிய வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், வாழும் முறைமையடி பார்ப்பான். ஒரு குழந்தை வாழணும்னா இதுதான் வேணும். முதல்ல அன்பு வேணும். அன்பு தான் பிரதானம். ஏன்னா அன்பு இருந்தால் எல்லாம் வந்துடும். வீட்டில் பெற்றோர்கள் அன்பாக இருந்தால் அந்த குழந்தைகள் அன்பாக இருக்கும். அதாவது எப்படி ஆலமரத்தினுடைய அதை விழுதுகள் தாங்குகிறது போல அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் இவர்கள் வயதான நேரத்தில் இவர்கள் குழந்தையாக மாறிவிடுவார்கள். ஏன்னா வயசானவங்க பார்த்தீங்கன்னா வயசு ஆக ஆக குழந்தையாக மாறிடுவாங்க. அந்த குழந்தைகள் அவர்களை குழந்தையாக நினைத்து பாவிக்க வேண்டும். அவர்களுக்கு எது பிடிக்கும்? சில ஆளுக்கு வீட்டில் சத்தம் இருக்கதே பிடிக்காது, டிவி போட்டாலே பிடிக்காது. அப்போ அவர்களுக்கு ஏற்ற முறையில் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா வாழுகிற காலத்தில் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த குழந்தைகள் விரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும். இப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா பிராய்லர் கோழி உருவாக்கிட்டு இருக்காங்க. பிராய்லர் கோழி தெரியுங்களா திங்கிறதுக்கு? அது மாதிரி எல்லாரும் என்ன செய்தான்னா +2ல் ஃபஸ்ட்டு குரூப் படிக்க வைக்கணும்,
அவன் நல்ல 1180 மார்க் எடுக்கணும், உடனே இன்ஜினியரிங் காலேஜில் ஒண்டி சேர்க்கணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வெளிநாடு அனுப்பணும், பணம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் சம்பாதிக்கணும். இப்படி பிராய்லர் கோழியை உருவாக்குதான். அது பிராய்லர் கோழி முட்டை போடும். அதே மாதிரி பணம் அனுப்புவான், பேங்கில் டெபாசிட் பண்ணுவான், அப்பா அம்மாவை கொண்டு அநாத ஆசிரமத்தில் சேர்த்துருவான், அநாத ஆசிரமத்துக்கு ஆன்லைன்லேயே ரூபா அனுப்பிடுவான். அன்பை அனுப்ப மாட்டான், பாசம் கிடைக்காது. பணம் எவ்வளவோ இருக்கும், ஆனால் பாசம் இருக்காது. ஆகவே மூத்த குடிமக்கள் முதல்ல தன்னுடைய மனைவியிடம் பாசமாக இருங்கள். அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். ஏதோ ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள். அன்பாக நடந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து கொள்ளுங்கள். முதலில் தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக ஆதரவாக அவருக்கு வேண்டிய உதவியை செய்யுங்கள். ஈகோ வேண்டவே வேண்டாம். மூத்த குடிமக்கள்கிட்ட மட்டும் ஈகோ கூடவே இருக்காது. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவினா அவள் காலம் வைக்க விடணும், இவாள் காலம் வைக்க விடுறது கிடையாது. நான் ஆம்பளை அப்படிங்குது. இதெல்லாம் பார்க்கக்கூடாது. வயசாயிட்டுனா மனைவிக்கு கால் வலித்தாலும் அமுக்கி விடுகிற அந்த பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நான் சாப்பிட்ட போகிறதா நீ சாப்பிடலாம் சொல்லக்கூடாது. வயசான நேரத்தில் எப்போனாலும் சரி டைம் ஆகிட்டா வயிறு பசி வந்தா சாப்பிடுமா நீ என்று அந்த அம்மா என்று சொல்லி அந்த பண்போடு பழகிற நல்ல பழக்க வழக்கத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். அடுத்து குழந்தைகளிடம் அன்பை விதையுங்கள். அந்த குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்து வரும்போது உங்களை அன்பாக அவர்கள் பாவிக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்கிற காலத்தில் குழந்தைகளிடம் பாசத்தை செலுத்தினால் அந்த பாசம் கிடைக்கும். அதான் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்ய முடியும். ஆகவே குழந்தைகளிடம் அன்பை விதையுங்கள். அந்த அன்பு விருட்சமாக வளரும், உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். ஆகவே பாசம்தான் மூத்த குடிமக்களுக்கு இன்றும் என்றும் தேவை 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 என்று கூறி எல்லாவற்றுக்கும் மேலே பெரிய சிறப்பு நம்ம சிவ சோமநாதன் ஐயா. ஏன்னா எவ்வளவோ அமைப்புகள் தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த மூத்த குடிமக்கள் பென்ஷனர் நல உரிமை சங்கத்துக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா மாவட்ட வருவாய் அலுவலர் எதையும் உடனே செய்து முடிக்கிற ஆற்றலுக்குரிய ஒரு செயல் வீரர் நம்ம மாவட்டத்துக்கு கிடைத்தது நமக்கு கிடைத்த பெரிய பெருமை. ஏன்னா அவர்களை மாதிரி ஒரு பண்பான மனிதரை நாம் பார்க்க இயலாது. அதே நேரத்தில் வந்தோன்னு சொன்னாங்க பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை கண்டினியூ பண்ணுங்க, விட்டுறாங்க, இதில் அப்படியே போயிட்டா நல்லா இருக்காது, பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு சாரை பேச சொல்லுங்கள், அது வரைக்கும் நான் இருக்கிறேன், கொஞ்ச நேரமாவது உங்கள் பேச்சுகள்லாம் நான் கேட்பேன் என்று ஒரு மாவட்டத்தினுடைய மூத்த அதிகாரி இப்படி பண்பாக நடந்து கொள்ளும்போது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா பொதுவாக அரசு அதிகாரிகள்லாம் வந்தால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எதை செய்தாலும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு என்ன, நான் பொன்னாட பத்தினா போத்திட்டு நான் போயிட்டே இருக்கேன், எனக்கு 1000 வேலை இருக்கும்பாங்க. ஆனால் நம்முடைய பண்பு மிக்க ஒரு மாமனிதர் நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பட்டிமன்ற குழுவின் சார்பில் நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, இவ்வளவு தூரம் மூத்த குடிமக்கள் நீங்கள் இருந்து சிறுவர்களாகி எங்களுடைய உரைகளை எல்லாம் கேட்டு மகிழ்ந்ததற்கு உங்களுக்கும் மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அத்துணை பேருக்கும் சகல நலனும் சாந்தமும் நல்வாழ்வும் சமாதானமும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் சத்தியமும் தர்மமும் நேர்மையும் நியாயமும் மனித நேயமும் ஆன்ம நேயமும் நிலைத்திருக்க, விளங்கி இருக்க, துலங்கி இருக்க, எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். செயற்கரிய செய்யக்கூடிய அருமைக்குரிய தலைவர் பெருந்தகை சிவ சோமநாதன் அவர்களே, வருவாய்த்துறைக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே பெருமை சேர்த்து விட்டு வரக்கூடிய ஒரு சிவ சோமநாதன், வருவாய்த்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் போதே அவர் பெயரில் ஒரு கிராமத்தில் ஒரு கிராமமே உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேற யாரும் பெற்றிருக்க முடியாது. சோமநாதபுரம் என்ற ஒரு கிராமமே அவர் பெயரில் உருவாகி இருக்கிறது. அந்த அளவு மக்களோடு மக்களாக நின்று பணியாற்றி கொண்டிருந்த அந்த மாபெரும் தலைவர் இன்றும் என்னுடைய அருமை தங்கி மீனாட்சி நடராஜன் அருமையாக சொன்னாங்க, முதியோர்கள் அல்ல முதிர்ச்சி அடைந்த இளையோர்கள் என்று சொன்னார்கள். உண்மை அதுதான். நாம் முதியோர்கள் அல்ல, முதிர்ச்சி அடைந்தவர்கள். அந்த முதிர்ச்சி அடைந்த பின்னாலும் கூட அவள் எழுச்சியோடு ஒரு சிங்கமாக வந்து அமர்ந்திருக்கிறார் அல்லவா. என்ன தனியாகத்தான் வந்தாங்க, ஏன் சின்ன சிங்கம் தனியாகத்தான் வரும்னாங்க. ஆக அந்த அளவு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய மாபெரும் தலைவர், தொடர்ந்து தொண்டாற்றி இருக்கக்கூடிய தலைவர்.
கவியரசன் சொல்லுவானே, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லை. அந்த மாதிரி ஒரு தலைவர். அவர் தலைமைக்கு பொறுப்பேற்று பெருமைகளை சேர்த்துக்கொண்டே வருகிறார். அவரை போற்றி வணங்கி மகிழ்கிறேன். உள்ளத்தில் நல்ல உள்ளமாக உண்மையை சொல்லி நன்மையை செய்யக்கூடியவராக, வெள்ளை உள்ளம் பிள்ளை உள்ளம் கொண்டவராக. ஏன்னா அவர் பேர் குழந்தை வேல். வேல் என்றால் ஞானம்தான், குழந்தை என்றால் இறைவன் தான். ஆக குழந்தையும் மேலும் சேர்ந்து இங்கே வந்து குறு நகையோடு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை தந்த ஐயா மாவட்ட வருவாய் பணி அதிகாரி அவர்களை பணிந்து போற்றி வணங்குகிறேன். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமையுடையவராக உபக்கின்றார் யாரோ அவர்தான் எம்பெருமான் சுத்த சித்துருவாய் திருநடம்புரியும் இடம் என்று நான் அறிந்தேன். அந்த வித்தகிருதம் திருவடிக்கு ஏவல் செய்திடேன் சிந்தைமிகு விளைந்ததால் என்று வள்ளல் பெருமான் பாடுவார். அந்த ஒரு நிலையிலே இந்த மாவட்டத்தை ஒரு வல்லமைக்குரிய பெரியவராக ஆட்சி பண்ணி நாட்டி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வராத குறையை நிவர்த்தி செய்து வைக்கிறார் நம்ம குழந்தைவேல் அவர்கள். ஆக ஐயா அவர்களுக்கு 2 முறையாக வணக்கம் சொல்லியாக வேண்டும். அன்புக்குரிய அண்ணாச்சி சிவசோமநாதன் அவர்களோடு கோடி கைகளாக இணைந்திருக்கக்கூடிய ஐயா ஆதிகேசவன் அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, அன்பிற்குரிய கருணை உள்ளமா கணபதியப்பன் அவர்களே, ராஜமுருகன் அவர்களே, அருமையான ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி அமர்ந்திருக்கக்கூடிய கணபதி சுப்பிரமணியம் அவர்களே, அவர் பட்டிமன்ற நடுவர் இல்லை, பட்டிமன்ற நாயகர், பன்முக செல்வர். ஆக இத்தனை பேரும் சேர்ந்து எழுச்சிமிக்க அளவிலே இந்த உலக முதியோர் தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த மன்றத்திலே பெரும்பான்மையாக எழுந்து வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளைய உலகை ஆள இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, அதுவும் பெரும்பான்மையாக மாணவ செல்வங்கள் பெண்கள் தான் வந்திருக்காங்க. இங்கே அப்படி தான் இந்த கல்லூரி பாரதி கண்ட கணவனை நினைவாக்கக்கூடிய பெண்களாக பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினர் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற சூழ்நிலையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய பெருந்தகையாளர்களே, அனைவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி மகிழ்கிறேன். நாளை மகாத்மாவின் அவதார தின விழா. பிறந்த நிலவல்ல, சாதாரண மனிதன் பிறக்கின்றான், ஆனால் மாமனிதன் அவதரிக்கின்றான். யாருக்கு வாழ்த்து சொன்னனுமோ அவருக்கு சொன்ன. அவர் இளமையில் எதையும் மாற்றி முடிக்கவில்லை. இளமையில் பல தவறுகள் பண்ணியிருந்தார். சத்தினை சோதனை மூலமாக அவளும் தெளிவுபடுத்துகிறார். எவன் தன்னுடைய தவறை உணர்ந்து பின்னாலே தெளிகிறானோ அவன் நல்ல ஆத்மா, தான் மகாத்மா. முதியோரா இருக்கும்போது தான் தண்டி யாத்திரை போனாரு, நமக்காளி யாத்திரை போனாரு, அத்தனையும் சென்றார். ஆக முதியோர்கள், என் தங்கை அருமையாக சொன்ன மாதிரி, முதிர்ச்சி பெற்றவர்கள், அனுபவம் பெற்றவர்கள், ஆற்றல் பெற்றவர்கள், வருமானம் பெற்றவர்களும் உண்டு, பெறாதவர்களும் உண்டு. நான் அண்ணாச்சிடம் கேட்கும்போது பூரா கொஞ்சம் வித்தியாசமாக கேட்பேன், முரண்பாடு. அண்ணாச்சி, நீங்கள் பென்ஷனர்ஸுக்குன்னு ஒரு கூட்டம் கூட்டியிருக்கீங்களா, வருவாய் பெறக்கூடியவர்களுக்குன்னு. அப்போ உலக முதியோரில் மூத்த குடிமக்களில் வருவாய் பெறாதவர்கள் உண்டா உங்கள் சங்கத்தில்? யாருக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும்? அருமையாக கேட்டார் மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி நடராஜ் என்பவர். ஓய்வு பெற்றவர்களே, உங்களுடைய அறிவும் உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய ஊதியத்தில் ஒரு பங்கும் இந்த சமுதாயத்திற்கு செலவிடப்படுமா? யாராவது அப்படி இருந்தீங்கன்னா தயவுசெய்து கை தூக்குங்க, நான் பேசுனது அவசியம். இன்றைக்கு உலக முதியோர் தினம் தானே. காலையிலிருந்து இவ்வளவு நேரம் உனக்கு யாராவது ஒரு முதியோரை தேடிக்கொண்டு உணவளித்திருப்போமா? நான் அழித்ததுனால் நெஞ்சை நிமிர்த்தி பேசுகிறேன். மீனாட்சி என்னை பற்றி தெரியும் அவளுக்கு. வயிற்றுக்கு சோறில் வேண்டும் இங்கு வாழும் உயிர்க்கெல்லாம் பயிற்று பலகல்வி தந்து பாரினை உயர்த்த வேண்டும் பாரதி. அவன் பாடிய போது வயதென்ன? அவ்வளவு மகாத்மா பிறந்தக்கூடிய இந்த நாடு, மாபெரும் கவிஞன் பிறந்த அந்த நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்று அன்றைக்கு தோல் நிமித்தி சொன்னான் பாரதி. பல கதைகளை சொன்னான்.
உண்மையிலேயே பாருக்குள்ளேயே நல்ல நாடு பாரத நாடு தான். வடபுலத்தையும் தென்புலத்தையும் மட்டும் கணக்கெடுத்து கொண்டால் வான்புகள் பெற்ற வள்ளுவனுடைய குறள் வேதம் அமைந்தது இந்த நாட்டில் தான். உலக மகாவேதமாக இன்னைக்கு உலகமே ஒப்புக்கொண்டு அதை போற்றி பணிந்து அதன்படி நடக்க விளைகிறது. அந்த வள்ளுவன் காட்டிய வழியிலே நடந்தவர் தான் மகாத்மா. வள்ளுவன் சொன்ன 2 சூத்திரம்னா கொல்லாமை பொய்யாமை தானம்மா. ஆக இவர் எடுத்த ஆயுதம் அமித்சையும் வாயுவும் என்ற 2 ஆயுதத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு இந்த உலகமே வியந்து பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய இடவிலே ஒரு விடுதலையை நமக்கு வாங்கி தந்தார். 1618 மொழிகள் அன்பர்களே, 16,500 ஜாதிகள், 7 பெரிய மதங்கள், இத்தனையிலும் இந்த வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்கக்கூடிய ஒரே நாடு உலகத்திலேயே இந்தியா தான் என்று பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாடு. இந்த நிகழ்ச்சிக்கு பேருதவியாக இருந்த எனது தாய் தந்தையருக்கு நன்றி தெரிவித்து, அடுத்தபடியாக உங்களை எல்லாம் காக்க வைத்தமைக்கு என்னை மண்ணு தருமாறு கேட்டுக்கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சிக்கு இந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்களையும் என்னையும் அழைத்திருந்தார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகமான பணியின் நிமித்தமாக தற்பொழுதோடு இன்னும் அலுவலகத்தில் தான் இருக்கிறார். அவரிடம் சென்று, ஐயா, இந்த மூத்த குடிமக்களின் தின விழாவிற்காக வேண்டி அழைப்புதல் வரப்பட்டுள்ளது. உங்களை சிறப்பு விருந்தினராகவும் என்னை வாழ்த்துறை வழங்கவும் அழைத்துள்ளார்களே, போக வேண்டுமே, இருவருக்கும் பணி உள்ளதே, செல்வம் ஐயா அப்படின்னு அவர் சொன்னார். நம்மளை தேடி நமக்கு மூத்தவங்க வந்து நம்மக்கிட்ட பத்திரிக்கை கொடுத்து நம்மளை மதித்து நம்மளை வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ இருக்கிற நிலைமையில் 2 பேரும் போகலைன்னா நாளைக்கு நாளைக்கு இதே நிலைமை நமக்கு ஏற்படும். நம்மளும் நாளைக்கு மூத்த குடிமக்கள் ஆயிரும். அதனால் நீ போ, எந்த வேலையை கிடந்தாலும் எல்லாத்தையும் போட்டுவிட்டு போய் முதல்ல போய் நீ அங்கே ஆஜராகி அவங்களோட நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்புற நடத்தி கொடுத்து வா அப்படின்னு சொல்லி என்னை சொல்லி அனுப்பிவிட்டாங்க. உடனே சந்தோஷத்தோடு கிளம்பி விடான்ட்டேன். எனக்கு என்னென்னா, வருங்காலத்தில் உங்களை போல் நானும் ஆக வேண்டியவன் தான். இன்னும் ரொம்ப நாள்லாம் கிடையாது, இன்னும் ஒரு 4 வருஷம் தான் இருக்குது. மூத்த குடிமகன் ஆயிரும் நானும். இருந்தாலும் ஐயா சோமநாதன் சார் அவர்கள் வந்து இந்த முதியோர் தின விழாவிற்கு நீங்கள் வரணும், இதுக்கு நீங்கள் தலைமை தாங்கணும், உங்கள்கிட்ட கேட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னாரு. நான் அப்பயே சொன்னேன், எங்கள் ரிட்டையர்ட் தாசில்தார் இருக்கார், நீங்கள் அவர் ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அவர் எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு, சார் இது மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட உனக்கு ஒரு கட்டளை இட்டிருப்பார். நான் உடனே ஓடியாந்துருப்பேன். இதுக்காக ஏன் சார் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் இந்த படியெலாம் ஏறி வந்து என்கிட்ட வந்து கேட்கணுன்னு இருக்குது. தயவுசெய்து உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் என்னோடய ஃபோன் நம்பரில் நீங்கள் பேசுங்க, நான் எதுவாக இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கு கடமைப்பட்டுள்ளவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதே போல் பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு வரேன் அப்படின்னாங்க. வந்து எனது அலுவலக அறையில் முகாமலத்தர் அறையில் உட்காந்துருந்தாங்க. அதுவும் வெளியில் உட்காந்துருந்தாங்க. நான் உள்ளே போய் கலெக்டர் மீட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்தேன். சாரை பார்த்தோன்னே எனக்கு என் மனசில் ரொம்ப பகீர்னு ஆயிடுச்சு. அதாவது இந்த வருவாய்த்துறையில் வந்து சிறப்பாக பணியாற்றி இந்த வயசுலேயும் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து ஒரு அலுவலரை வந்து நம்ம வந்து நேரில் கூப்பிடணுமே அப்படின்னு வந்து நிற்கிறாருன்னொன்னே எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. வந்து நான் வந்து நேராக பத்திரிக்கை உள்ளே வந்து ஆரம்பினார். நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் இங்கேயே இருந்து வாங்கிட்டு போகிறேன். நீங்கள் எனக்காக வேண்டி இங்கேருந்து ஒரு 10-20 அடி நடந்து உள்ளே வர வேணாம். நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் இங்கேருந்து நான் வாங்கிட்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நீங்கள் போயிட்டு நல்ல சந்தக்கூடம் வாங்க சார், நான் இந்த விழாவுக்கு கண்டிப்பாக வருவேன், வந்து நான் வந்து இந்த விழாவுக்கு கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஏன்னா
அவர் போன்ற ஒரு பெருந்தன்மையான மனமும் தனது அதாவது வயசாகிடுச்சுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயும் சொல்லுவேன், நமது வயதுக்கு தான் வயசாகிடுச்ச வழியா மனதிற்கு என்றுமே வயது இல்லை. நீங்கள் வந்து நின்றுட்டீங்க, உங்களை போல் நானும் வரணும், வந்துடுவேன். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அதனால் கண்டிப்பாக நான் இந்த இதில் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முடிவோடு தான் முடியாந்தேன். மேலும் தற்பொழுது பேசும் பொழுது ஐயா அவர்களுடைய சிறப்புகள் குறித்து சொன்னாங்க. சொந்த பணத்தை கொடுத்து இடம் வாங்கி அதை வந்து அலுவலக சங்கத்திற்கு ஒப்படைத்து கட்டிடமும் கட்டி கொடுத்தார். அவர் தற்பொழுது கையேந்தி நிற்கிறார் என்று சொன்னார்கள். தயவு செய்து நீங்கள் கையேந்தி நிற்க வேண்டாம். இந்த மாவட்டத்தில் என்னால் இந்த பணியில் இருக்கும் பொழுது எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவுத்தையும் செய்வதற்காக வேண்டியே தான் இங்கே வந்திருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு சின்ன உண்மையை சொல்கிறேன். நான் வந்து மாவட்ட வருவாய் அலுவலராக கோயம்புத்தூரில் 2 வருஷம் வேலை பார்த்தேன். திருக்கோயில் நிலத்திற்கு உண்டான மாவட்ட வருவாய் அலுவலராக இருந்தேன். பணியாற்றும் பொழுது எனக்கு ஒரு கருத்தை சொல்லி அனுப்பினார். நம்மளால் வந்து கோயிலுக்கு ஒரு அடி நிலம் கூட வாங்கி கொடுக்க முடியாது. யாரோ சம்பாரித்து அந்த கோயிலுக்கெல்லாம் நிலத்தை எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த நிலத்தை எவனோ சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த ஆண்டவனோட சொத்தை கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அதாவது செஞ்ச பாவத்தை தீக்கிறதுக்கு தான் ஆண்டவன்கிட்ட போய் நிற்போம். ஆண்டவா என்னை காப்பாற்று, நான் எவ்வளோ தப்பு செஞ்சுருப்பேன், என்னை மன்னிச்சிரு, கடைசி காலத்தில் என்னை நல்லபடியாக வச்சிரு அப்படின்னு சொல்லி தான் போய் ஆண்டவன்கிட்ட போய் நிற்போம். அந்த ஆண்டவனே அவருடைய நிலத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி என்னை அனுப்பி வச்சுருக்காரு. இந்த ஒரு பெரிய சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. உண்மையிலையுமே என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மன உறுதியோடு போய் கோயம்புத்தூரில் போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அந்த சொத்துக்களை காப்பாற்றணுன்றதுக்காக வேண்டி எவ்வளவோ இடைஞ்சல் வந்துச்சு. எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நின்று 2.25 வருஷம் வேலை பார்த்து கிட்டத்தட்ட என்னுடைய கைப்பட 832 ஏக்கர் நிலம், அந்த நிலத்தினை என்னோட கைப்பட என்னோட கையெழுத்து மூலமாக அந்த நிலத்தெல்லாம் மீட்டேன். நான் செஞ்ச பணியில் மட்டும் அந்த சொத்தோட விலை இன்றைக்கி 832 கோடி ரூபா, மன்னிக்கணும் 8332 கோடி ரூபா. அந்த சொத்தை காப்பாற்றி அந்த ஆண்டவனுக்கு சேர வேண்டிய சொத்தை ஆண்டவனுக்கு ஒப்படைச்சிட்டு, இதே போல் எனக்கு கீழே பணிபுரிந்த மற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர், ஆர்டிஓ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து 2 ஆர்டிஓக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த சொத்து பூரத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லி கடைசியாக நான் வரும்பொழுது 1346 ஏக்கர் வந்து நிலங்களை வந்து கோயில் பேரில் காப்பாற்றி கொடுத்துட்டு வந்தேன். இது முடிச்சுட்டு எனக்கு ரெகுலர் டிஆர்ஓ வருது அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு பின்னாடி என்னுடைய ஜூனியர் 100 பேருக்கு ஜூனியர் வருவாய் அலுவலராக பணியாற்றுறாங்க. எனக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் கொடுக்கல. பப்ளிக் செக்ரட்டரி போய் கேட்டேன், எனக்கு பின்னாடி 100 ஆளுக்கெல்லாம் டிஆர்ஓ கொடுத்துட்டீங்க ரெகுலர், எனக்கு கொடுக்கணும் சார் அப்படின்னேன். ஏன்னா அவர் எனக்கு ஆட்சித்தலைவர். அப்போ தான் அவர் கேட்டார், உனக்கு கண்டிப்பாக கொடுப்பேன், கொடுக்க தான் போகிறேன், உனக்கு எங்கே வேணும் கேளு அப்படின்னாரு. ஏன்னா அவர் எனக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பெரம்பலூர் மாவட்டம். அந்த பெரம்பலூர் மாவட்டம் ஒரு குட்டிக்குண்டு மாவட்டம், 3 தாலுகா. அந்த 3 தாலுகா உடச்சி 6 தாலுகாவை அந்த மாவட்டம் வச்சு. அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் உங்கள்கிட்ட ஒரு பெரிய சின்ன வேண்டுகோள் கொடுக்குறேன். நீங்கள் வேலை செஞ்ச மாதிரி எனக்கு சின்ன மாவட்டமாக கொடுக்காதீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னாரு, சின்ன மாவட்டம்னா கொஞ்சம் பேருக்கு தான் நான் நன்மை செய்ய முடியும். பெரிய மாவட்டமாக கொடுத்தனா எண்ணிலடங்கான மக்களுக்கு போய் நான் பார்த்து என்னால் முடிஞ்சதை அந்த மக்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னேன். சரி போகிறேன் போ அப்படின்னாரு. போகிறேன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். சரி வந்துடுறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தேன், அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, இந்த போஸ்டிங் போட்டதுக்கப்புறம் தெரிஞ்சு அவர் சிரிச்சதோட உண்மையான நிலைமை என்னென்னு. போஸ்டிங் வாங்கிட்டு போய்க்கு ஒன்று, சார் நான் கேட்டோன்னா எனக்கு பெரிய மாவட்டம் கொடுத்துட்டீங்க, ஆனால் கடக்கோடியில் கொடுத்துருக்கீங்க. வீரம் தெரிந்த மாவட்டத்துக்கு போகிறேன், என்னோடய மனசும் வீரம் சிறந்த மனசு, என்னால் முடிஞ்ச அந்த மக்களுக்கு போகிறதுக்கு நிறைய பேர் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன்.
நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்னேன். போய் நல்லபடியாக போய் பாரு அப்படின்னாரு. என்னோடய ஃப்ரெண்டுகள் தான் போய் சொன்னேன், திருநெல்வேலி மாவட்டம் போட்டிருக்காங்க, போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னேன். அப்போ சொன்னாங்க என் ஃப்ரெண்டு என்னோட கூட இருந்தான், ஏடா மாப்பிள்ள 56 வயசில் போய் இங்கேருந்து அந்த மாவட்டத்தில் போய் ஜாயின் பண்ண போறியடா அப்படின்னா. ஏன்டான்னு, வயசான காலத்தில் ஏன்டா அங்கே போய் மாட்டிக்கிறேன், இங்கே எங்கிட்டாச்சும் வாங்கியிருக்க வேண்டியதுனாடா அப்படின்னா. நான் தான் சொன்னேன், என்னோடய பணிக்கு தான் எனக்கு என்னோடய உருவத்துக்கு தான் வயசாக இருக்கும். நான் பிறந்த பிறப்புக்கும் என் பர்த் சர்டிஃபிகேட் வச்சு எனக்கு வயசாகிருக்கு. என் மனசில் இன்னும் வயசாகலை. நான் இன்னமும் என்னைக்கு இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஜூனியர் ரெட்டில் என்னைக்கு வேலை செஞ்சேனோ அன்னைக்கு இருந்த அதே மனநிலையில் தான் இன்றைக்கி இருக்கேன். என்னால் முடியும் அப்படின்னா. அதான் சொன்னால் வெட்டார் வேலும் வேல்கம்பும் தூக்கி நிற்பானுங்க, போய் நில்டா அப்படின்னா. நான் தான் சொன்னேன், அந்த மாரி வெட்டார்வா வேல்கம்பா பார்த்தவன் தான்டா, அதனால தானே நாங்கள் போகிறேன் பார்த்துக்கொண்டோம் அப்படின்னேன். வந்து ஜாயின் பண்ணேன். எல்லோரும் சில பேர் சொன்னாங்க, கொஞ்சம் சவுண்டு விடாத, கொஞ்சம் ஜாக்கிரதையாக வேலை பாருனாங்க. இங்கே இருப்பவரும் மக்கள் தான், அந்த மக்கள்கிட்ட தான் நான் வேலைக்கு போகிறேன், மக்கள் இல்லாமல் மக்கள்கிட்ட நான் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே நான் பணிபுரிந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பணிகள் லெட்டருக்கு மக்களோட பழகினதுக்கப்புறம் தான் செழிச்சு இந்த மாரி வீரம் சூரிய இந்த மண்டலம் எனக்கு கொடுத்து வச்சுருக்கு, வேலை பார்க்குறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்கு, அதனால தான் நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அதன் பிரகாரம் சிறப்பாக வேலை பார்த்துட்ருக்கேன். என்னோடய மன நிறைவுக்கேற்ற நான் வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே போல் ஐயா அவர்கள் இந்த சங்கத்திற்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அலுவலகத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்த எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அலுவலகத்தில் ஜாயின் பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் எந்தெந்த பில்டிங்கில் யார் யார் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு இன்னும் தெரியாது. நான் அங்கெல்லாம் போய் பார்க்கவே இல்லை. காரணம் என்னன்னா, எனக்கு கொடுத்த வேலை வெளியே தான் எனக்கு வேலை இருக்குது, இந்த அலுவலகத்தில் எனக்கு இடம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் எந்த இடத்துல காலியாக இருக்கோ அந்த இடத்துல இந்த சங்கத்துக்கு கண்டிப்பாக ஒரு இடத்த நான் கொடுப்பேன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, கொடுப்பேன் கண்டிப்பாக. அப்படி இல்லைன்னா இந்த பாளையங்கோட்டை வட்டத்தில் நிறைய அலுவலகத்துக்கு இடம்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். என் மனசில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த வேறு ஒரு இதுக்காக கேட்டாங்க, சார் இதுக்காக கொடுத்துடலாமா அப்படின்னாங்க. பேசாமல் இருந்தோம்மா வெய்ய, இதுக்கு எங்கேயாச்சும் ஒரு வேலை வரும், எனக்கு இதுக்கு ஒரு இந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வேலை வரும், அதுக்கு வச்சுருப்போன்னு சொல்லி சொன்னேன். வச்சுருக்கேன். கட்டிடம் உங்களுக்கு தரப்பட முடியாத நிலை ஏற்பட்டால் இடத்தை தருவதற்கு நான் தயாராக உள்ளேன் என்பதை இதன் மூலம் உறுதியுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.